ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த கதையில் நாம் பண்ணின தப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பரம்பரையில் நமக்கு தெரியாமல் நடந்த ஒரு தவறுக்கு கூட தண்டனையும் நமக்கு கிடைக்கும். அதுக்கான பரிகாரத்தையும் நாம் தேடி செய்யணுங்கிறத தான் இந்த கதையில் சொல்ல வர்றாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. கோவை ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அப்படித்தான் நினைத்தான் விஷ்ணுவர்தன். உச்சியில் இருந்தான் சூரியன். கடிகாரத்திலும் மணி 12. ஆனாலும் வியர்க்கவில்லை. சென்னையில் மார்கழி மாதத்து மாலை பொழுதுகள் தான் இப்படி இருக்கும். இங்கே மார்கழியில் குளிர் பிடரியை போட்டு உசுப்பிவிடும் என்றான் கூடவே இருந்த முரளிதரன், விஷ்ணுவர்தனின் அத்தை மகன். அதன்பின் சென்னையில் இருந்து வந்த களைப்பு தீர முதலில் அவன் குடித்தது அவன் அத்தை பரிமளம் கொடுத்த ஒரு சொம்பு சிறுவாணி தண்ணீரைத்தான். அதுவே ஒரு தனி சுகம். கொஞ்சம் இனிப்பு குறைந்த இளநீரை குடிக்கிற மாதிரி இருந்தது. பிராமண வீடுகளில் யார் வந்தாலும் முதலில் தண்ணீர் தான் கொடுப்பார்கள். உலகத்தில் தோஷம் தாக்க முடியாத ஒரே வஸ்து இந்த தண்ணீர் தான். ஒரு வீட்டுக்குள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் வரலாம். தண்ணீர் தரும் பொழுது அந்த மனநிலையில் ஒரு சாந்தி ஏற்பட தொடங்கிவிடும். விஷ்ணுவர்தனிடம் சாந்தியோடு சந்தோஷமும் சேர்ந்து தழும்பியது. போய் கை கால் அலம்பிட்டு வா. பரிமளம், முதல்ல அவனுக்கு காஃபி போட்டு கொடு. அத்திம்பேர், கோபால் விஷ்ணுவர்தனின் அத்தையை பார்த்து சொன்னார். சமையலே ஆயிடுத்து, இப்போ போய் காஃபி குடிச்சா வயிற்று அடைக்கும். விஷ்ணு சாப்பிடட்டும் என்றாள் அவள். அவனும் ஆமோதித்தான். கோவை கவுண்டன்பாளையத்தில் இருந்த அந்த வீடு விஸ்தாரமாக இருந்தது. முகப்பில் போகன் வில்லா புவிந்து கிடக்க, புலக்கடையில் வாழை, நெல்லி, சப்போட்டா என்று அடப்பமாய் மரங்கள். விஷ்ணுவர்தனுக்கு அந்த வீட்டை மிக பிடித்து போய்விட்டது. இத்தனைக்கும் வாடகை வீடு. வீடு நன்னா பெருசா அழகா இருக்கு. எவ்வளவு வாடகை? புலக்கடையில் பைப்பை திருகி கொட்டும் தண்ணீரில் காலை நனைத்தபடியே கேட்டான். 2000. கரண்ட் பில்லு, தண்ணி வரி, அது இதுன்னு 3 ஆயிடுறது. இது முரளி. பரவாயில்ல, இதே வீடு மெட்ராஸில் இருந்தா 7000 8000 கேட்பா. அப்போ உனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. நிச்சயமா. நல்ல கிளைமேட், தண்ணி, காற்று போக்கான வீடு, மரியாதையான ஜனங்க. ஒருத்தன்ட்ட கவுண்டன்பாளையத்துக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டேன். பொறுப்பாக நேராக போனீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடை ஒன்று வருங்கன்னா அதை தாண்டி சோத்துக்கை பக்கம் போயிருங்க. அப்பால் பூரா கவுண்டம்பாளையம் ஏரியாந்தாங்கண்ணா. இப்படியெல்லாம் மெட்ராஸில் சொல்ல மாட்டா. என்ன ஒரு மரியாதை. முரளி அதை ரசித்தான். பின் இருவரும் திரும்பினர். டைனிங் டேபிளில் அத்தை வாழை இலையை விரித்து கொண்டிருந்தார். இலை கூட பெரிதாக இளம் பச்சையில் கவர்ச்சியாக இருந்தது. வா உட்காரு, சாப்பிட்டுண்டே பேசலாம். அத்தை அவனை கூப்பிட்டு அமர்த்தினாள். முரளியும் கம்பெனி கொடுத்தான். இலையில் முதலில் துளி சர்க்கரை வைத்தாள். பின்பு நேந்திரம் வாழைப்பழம் ஒன்றை முழுதாக உரித்து வைத்தாள். பார்க்கும் பொழுதே பரம சுகமாக இருந்தது. அருகில் காலியாக கிடந்த நாற்காலி ஒன்றில் அவன் அத்திம்பேர் வந்து அமர்ந்து கொண்டார். அப்புறம் ஊரில் அப்பா, அம்மா, மைத்திலி, ரேவதி எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம் அத்திம்பேர். மைத்திலிக்கு வரன் எதானா வந்ததா? அத்திம்பேரின் அந்த பிரதான கேள்வி முன் சோகமாய் ஒரு பார்வை பார்த்தான். என்ன விஷ்ணு, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றுமில்ல அத்திம்பேர். அவள் எந்த நேரத்தில் பிறந்தாலோ தெரியல. வர்ற வரன்லாம் தட்டின்ண்டே போகிறது. அப்படி எத்தனை வரன் தட்டின்னு போயிடுது? அது இருக்கும் ஒரு 7-8. பகீர் என்றது பரிமளத்துக்கு. அன்னக்கரண்டியால் கர்நாடக பொன்னி சாதத்தை மல்லி மொட்டுக்களாய் தள்ளியபடியே, அட நாராயணா, அவளுக்கு என்ன குறைச்சல் என்றாள். அதான் யாருக்குமே தெரியல. ஜாதகத்தில் ஏதாவது கோளாரா? அதெல்லாம் ஒன்றுமில்ல, நல்ல சுத்த ஜாதகமா. இத்தனைக்கும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற குருச்சந்திர யோக ஜாதகமா. அப்படி இருந்தா அந்த பொன்னண்டை எப்பவும் காசு இருந்துட்டே இருக்குமாமே. அப்படியா? அத்திம்பேர் கோபால் ஆச்சரியமாய் தாடையை தடவினார். அதான் அப்பா உங்களை போய் பார்த்துட்டு வர சொல்லி அவள் ஜாதகத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாரு. கோபால் அதை கேட்டு ஒரு 3 அங்குலத்துக்கு நிமிர்ந்தார். நெற்றி நிறைய ஆச்சரியம். இங்கே காரமடைங்கிற ஊரில் ரங்காச்சாரின்னு ஒரு நரசிம்ம உபாசகர் இருக்காராமே. ஆமாம், அவரண்ட மைத்திலி ஜாதகத்தை காட்டி கேட்டுண்டு வர சொன்னார். நீ ஜாதகத்தை அப்போ எடுத்துட்டு வந்திருக்கியா? அவள் ஜாதகம் மட்டும் இல்லை, ரேவதியோடதும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் இப்படி திடுதுப்புன்னு கிளம்பி வந்திருக்கியா? விஷ்ணுவர்தன் தலை மேலும் கீழும் ஆடியது. நீ முதல்ல நன்னா சாப்பிடு. ஜாதகத்தோடு வந்துட்டியோ இல்லையோ, ரங்காச்சாரி மாமா பிட்டு வச்சுடுவாரு பாரு. அத்தை புளிக்குழம்போடு சேர்த்து அவனுக்கு நம்பிக்கையும் தந்தாள். என்னவோ அத்தை, ஆனால் எனக்கு இந்த ஜாதகத்தில் எல்லாம் துளியும் நம்பிக்கை இல்லை. அவன் சாதத்தை மென்றபடியே சொன்னதுதான் ஒரு இடி இடித்தது.
அத்திம்பேர் கோபால் அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார். நான் என் மனசில் பட்டதை சொன்னேன் அத்திம்பேர். இந்த காலத்தில் இந்த காலத்து பையன் இல்லையா, முரளியும் முன்ன மாதிரி தான். அவன் பார்வை எடுத்து அவன் மகனை பார்த்தது. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நம்ம நாட்டில் தான் ஜாதகம் ஜோசியம்னு கூத்தடிக்கிறோம். அமெரிக்கா ஐரோப்பாவில் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவள்லாம் நம்மளை விடவே நன்னா இருக்கா. முரளி தன் அவநம்பிக்கைக்கு சுருதி சேர்த்தான். கோபால் திரும்பவும் சிரித்தார். பகுதி 2. காரமடையில் அந்த உபாசகர் வீட்டுக்கு சென்றபோது நல்லை மாலை பொழுது. மேற்கு சூரியன் நான் ஒரு ஆரஞ்சு பழம் என்கிற மாதிரி மஞ்சளும் கொஞ்சம் சிவப்புமாய் கண்களை கருவியபடியும் கொண்டிருந்தது. உபாசகர் மனைவியும் புடவை தலைப்பை இழுத்து விட்டு கொண்டே அவர்களை அழைத்து வீட்டு முன்னால் உள்ள அறையில் உட்காரச் சொன்னார். மாமா இருக்காரோ? இருக்காரு, சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உட்காருங்கோ, வந்துடுவாரு என்றாள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல 16 வேஷ்டியில் பஞ்சாங்கத்தோடு ஒரு 6 முழ அங்கவஸ்திரம் சகிதம் திவ்யமான நாம நெற்றியோடு அவர்கள் பார்க்க வந்த ரங்காச்சாரி எனும் அந்த உபாசகரும் வந்தார். வணங்கினவர்கள் அவர் பதிலுக்கு வணங்காமல் தனக்கான பலகை ஒன்றின் மேல் போய் உட்கார்ந்தார். அதன்பின் அவர்களை பார்வையால் ஊடுருவ ஆரம்பித்தார். அதுவே முரளியையும் விஷ்ணுவையும் என்னவோ செய்தது. பெரியவாளை ஒரு முக்கிய விஷயமா பார்த்துட்டு போக வந்திருக்கோம். அத்திம்பேர் கோபால் நைச்சியமாக ஆரம்பித்தார். சொல்லுங்கோ, கல்யாண சிக்கலா? பளிச்சென்று அவரிடம் கேள்வி. அதுவே அவர் சரக்குள்ளவர் என்று சொல்லாமல் சொல்ல, அதேதான் என்றபடியே கோபால் மைத்திலியின் ஜாதக நோட்டை கையில் எடுத்தார். அவரும் நல்ல தடித்த நவரத்ன மோதிரம் தரித்த தன் வலது கையை நீட்டி வாங்கி கொண்டார். மெல்ல பிரித்து பார்த்து கொள்ளலாம் என்கிற மாதிரி விஷ்ணுவர்த்தனையும் முரளியையும் பார்த்தார். பதிலுக்கு இருவரும் அவரை எடையிடுகிற தினிசில் பார்த்தனர். என்ன அம்பி, அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஜாதகம் இல்லையா? அவர்கள் பார்க்க அவர் கேட்க கொஞ்சம் போல பகீர் என்றாகத்தான் செய்தது. வீட்டில் முரளி பேசியது இங்கே எதிரொலிக்கிறது. எப்படி? புரியாமல் குழப்பத்துடன் பார்த்தான் முரளி. ஒரு காகிதம், அதில் 12 கட்டம். அதில் ஆகாசத்தில் இருக்கிறதா சொல்லப்படுற சூரியன் சந்திரன்கிற கிரகங்களோட பேர். ஒரே பித்தலாட்டம் இல்லை? அவர்கள் இருவர் மனதிலும் இருப்பது அவரிடமிருந்து எதிரொலி போல் திரும்பி வந்தது. உடனே முரளி அப்பா கோபாலை பார்த்தார். மனசுக்குள்ள எங்களை பற்றி ஃபோன் பண்ணி இவரண்ட முதலையே சொல்லிட்டியாப்பா என்று கேட்காமல் கேட்டான். ஃபோன் கிடையாது என்னண்ட. அப்பாவை அப்படி சந்தேகமாக பார்க்காத. அவரது அடுத்த பதில் நிஜமாலுமே அவனை ஒரு உழுக்கு உலுக்கியது. அதன்பின் கொஞ்சம் போல சிரித்தவர் ஜாதக நோட்டை திறந்தார். புருவங்களை இடுக்கிக் கொண்டார். விரல்களை விரித்து மூடி கூட்டி கழித்து ஏதேதோ கணக்கு போட்டார். அப்படியே முகத்திலும் மெல்ல மெல்ல மாற்றங்கள். ஒரு கட்டத்தில் ஜாதக நோட்டை மூடியவர், இந்த ஜாதகத்தாருக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே என்றார். விக்கித்து போய் பதிலுக்கு 3 பேரும் அவரை பார்த்தனர். என்ன பார்க்குறீங்க? இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவரிடம் அழுத்தம். பெரியவர், என்ன சொல்கிறேன்? வரன்லாம் தட்டி போயிட்டுருக்குன்னு தான் உங்களை பார்க்கவே வந்தோம். கோபால் இல்லை என்று சொல்லாமல் சொன்னார். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் கிடையாது, தெரியுமோ இல்லையோ? மன்னிக்கணும், நீங்கள் பொய் சொல்கிறதா சொல்லலை, தப்பாக சொல்கிறதா தான் நினைக்கிறேன். இதுதானே பொண்ணோட ஜாதகம்? ஆமாம், சந்தேகம் இல்லையே. நிச்சயமாக இல்லை. அப்பா ஆயிடுத்துன்னா எப்படி? அதுவும் எங்களுக்கு தெரியாமல்? நான் வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறவன் இல்லை. அந்த பெருமாளை தியானித்து சரியான ஒரு தடவை கேட்டுண்டும் சொல்கிறவன்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் புறப்படலாம். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. உபாசகர் சட்டென்று பதிலோடு எழுந்தார். அதற்கு முன்பே விஷ்ணுவர்த்தன் எழுந்து விட்டான். அத்திம்பேர், கிளம்புங்கோ, இனி இவரண்ட பேசுறதில்ல அர்த்தமில்லை. அவன் குரலில் கணிசமாய் அனல். ஆமாப்பா, நீங்கள் கிளம்புங்கோ, இவர் உளர்றாரு. முரளி சுருதி சேர்த்தான். அவர் கோபப்படவில்லை. நீங்கள் போயிட்டு திரும்ப வருவீர், அப்போ தெரியும் யார் உளர்றதுன்னு. அவர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டார். கோபால் முகம் கணிசமாக கருத்து விட்டிருந்தது. மௌனமாய் எழுந்து வெளியே வந்தார். என்னப்பா, என்ன சிந்தனை? முரளி கோபம் குறையாமல் கேட்டான். ஒன்றும் இல்லைடா, இவர் இதுவரை தப்பாக ஒரு விஷயம் கூட சொன்னதில்லை. அது உங்கள் பிரம்மை. வாங்கோ, இங்கே கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதேன்னு கவலையில் வந்தால் ஆயிடுத்துன்னு சாதிக்கிறாரே. நான் சொல்லலை, இதெல்லாம் பித்தலாட்டம். அவசரப்படாத. அவர் உன் மனசில் இருந்ததை அப்படியே சொன்னாரே, எப்படி நீ யோசி. அது ஏதாவது ட்ரிக்காக இருக்கும். அம்மா நம்ம வரப்போகிறத பற்றி தகவல் கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா? அப்போது கல்யாண விஷயம்னு லீட் கொடுத்துருப்பா. நாங்கள் புலம்பினதையும் சொல்லியிருப்பா. இல்லைடா, அப்படியெல்லாம் முன்னையே தெரிஞ்சுண்டு இதை சொல்லி கிரெடிட் தேடிக்கிற சராசரி மனுஷன் இல்லை இவர்.
அப்படித்தான் நீங்கள் பேசாமல் வாங்கோ. ஒருவேளை ஜாதகம் மாறி இருக்குமோ? இல்லை அத்திம்பேர், இதுதான் மைத்திலி ஜாதகம். சின்னதில் இருந்தே இந்த நோட்டை தான் அப்பா வச்சிருக்காரு. எனக்கு நன்னா தெரியும். அழுத்தம் கொடுத்தான் விஷ்ணுவர்த்தன். அதிர்ந்து போய்விட்டாள் பரிமளம். மாமா அப்படியா சொன்னாரு? நிஜமாவா என்று திரும்ப திரும்ப கேட்டபடி இருந்தாள். விஷ்ணுவர்த்தன் சூட்கேஸை மூடிக்கொண்டிருந்தான். ஊருக்கு கிளம்பிட்ட முஸ்திபு. விஷ்ணு, உன் அப்பா அம்மா கேட்டா இவர் உளறினதை சொல்லாத. அந்த உபாசகர் ஊரில் இல்லை, அவரை பார்க்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லு. முரளி அவனிடம் சொல்லி கொண்டிருந்தான். பார்ப்போம், எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் மைத்திலிக்கு மட்டும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா வருத்தப்படுவா என்றபடியே சூட்கேஸோடு நிமிர்ந்தான். வந்த வேகத்தில் கிளம்பிட்ட. 2 நாள் இருந்துட்டு போகலாம் தானே? இல்லை அத்தை, ஆஃபீஸில் லீவு கிடையாது. இன்னொரு சமயம் வரேன். உங்களுக்காக இல்லைனாலும் கோயம்புத்தூருக்காகவாவது வருவேன். அருமையான ஊர் என்றபடியே நடந்து வராண்டாவில் கிடந்த செருப்பை காலில் மாட்டிக்கொண்டான். கோபாலன் மட்டும் எதுவுமே பேசவில்லை. முரளி தன் மோட்டார் பைக்கில் விஷ்ணுவர்த்தனை பஸ் ஸ்டாண்டில் டிராப் செய்துவிட்டு வர கூடவே போனான். அவர்கள் தலைமறையவும் பரிமளம் கோபாலனிடம் வந்தான். என்னண்ணா, வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். மாமா என்ன இப்படி சறுக்கி போட்டாரு? அதான் பரிமளம், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். விட்டு தள்ளுங்கோ, யானைக்கும் அடி செருக்கும்னு சொல்லுவா. அவரும் மனுஷன்தானே. தப்பு பரிமளம், அவர் மனுஷன் இல்லை, அதுக்கும் மேலே. அப்படின்னா மைத்திலிக்கு என்னவோ நடந்திருக்கு. என்ன சொல்கிறேன்? அலறிவிட்டாள் பரிமளம். பதறாத, எதுவாக இருந்தாலும் போக போக தெரியாமலா போயிட போகிறது. அப்போது நீங்கள் அவர் சொல்கிறத நம்புறேலா? இப்போதைக்கு இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மண்ணாங்கட்டி செத்த முந்தி தான் அண்ணா மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணினார். அப்படியா? நீ சொல்லவே இல்லையே. முரளி இருந்ததால் சொல்லலை. அவன் இருந்தா என்ன? ஏன் இப்படி குழப்பற? குழப்பலை அண்ணா, முரளி பற்றி தான் பேசினார். புரிகிற மாதிரி சொல்லு. இன்னுமா புரியலை? மைத்திலிக்கு நம்ம முரளியையே கேட்குறாரு. கையில் வெண்ணெயை வச்சுண்டு எதுக்கு வெளியில் நெய்க்கு அலையணும்? நீ என்ன சொல்கிறேன்னாரு. அவர் வரட்டும்னான்னே. பரிமளம் பதில் மீண்டும் கோபாலனை கட்டி போட்டு அதிகமாக யோசிக்க விட்டது. என்ன சிந்தனை? நிறக்க பண்ணுறேன், ஒரு குறையும் வைக்க மாட்டேங்கிறாரு. பைத்தியம், நான் அதை நினைக்கல. எப்படி திடீர்னு உன் அண்ணாவுக்கு இப்போ தோணின்னு தான் யோசிக்கிறேன். முன்னையே மனசில் இருந்ததான், ஆனால் கேட்க சங்கோஜமாக இருந்ததான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளும் கேட்டிருக்கா போல இருக்கு. சரி, வெளியே கண்டவா காலில் விழுறதுக்கு நம்ம காலிலேயே விழுந்துடுவோமேன்னு நினச்சிருக்கலாம். சரி, உன் விருப்பம் என்ன? என் மருமகளே மாட்டு பொண்ணாக வர்றதில்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முரளியும் நீங்களும் தான் சரிங்கணும். அப்போது அவன் வரட்டும், கேளு. சரினா நான் சொன்ன ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் சிரிச்சுண்டே சொல்லக்கூடாதா? சிரிக்கிற நிலையில் இப்போ நான் இல்லை பரிமளா. நான் அந்த உபாசகர் சொன்னதில் இருந்து இன்னும் விடுபடலை. அதான் சொன்னேனே, யானைக்கும் அடி செருக்கும்னு. விட்டு தள்ளுங்க, முரளி வரட்டும். அவனும் மறுக்க மாட்டான். நிச்சயமாகட்டும். பத்திரிக்கை அடித்து அதை அவராண்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இனிமே கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லுங்கோ, இல்லைன்னா பேசாமல் இருங்கோன்னு சொல்லிடுங்கோ. பரிமளம் பட்டாசி மாதிரி பொரிந்தாள். அடுத்த அரை மணியில் டிர் டிர் என்று வாசற்புறம் சப்தம் கேட்டது. முரளி விஷ்ணுவர்த்தனை பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டு வந்திருந்தான். என்னடா, பஸ் கிடைச்சதா? ரெடியாக ஒரு பஸ் புறப்பண்டு இருந்தது. விஷ்ணு அதில் ஏறிட்டான். முரளி பதிலோடு சட்டையை கலற்றினான். அப்படியே ஆணிக்காதில் மாட்டியபடியே, விஷ்ணுவுக்கு கோபமான கோபம் என்றான். என்ன, அந்த உபாசகர் மாமா சொன்னதை நினச்சா? ஆமாம், பின்ன கோபம் வராதா? நான் தான் தைரியம் சொன்னேன். ரொம்ப பீல் பண்ணினா. இவன் கல்யாணம் ஆனாலும் படுத்துதுடா முரளி. அவளுக்கு என்னடா குறை? அழகில்லையா, படிப்பில்லையா? வர்றவாளெல்லாம் ஏண்டா வேண்டாம்ங்கிறான்னு ஒரே புலம்பல். நீ ஏண்டா புலம்புற? யாரும் கிடைக்கலனா என்ன, நான் இருக்கேன்டான்னு என்ன? முரளி தாளிப்பானைத்து கணக்காக தன் விருப்பத்தை போட்டு உடைத்தான். பரிமளம் ஒரு வினாடி திக்குமுக்காடி விட்டாள். முரளி என்றால் ஒரு வித கூவலாய். ஆமாம்மா, பாவம்மா மாமா, பாவம்மா மைத்திலி. அப்போது உனக்கு சம்மதமா? உங்கள் சம்மதத்தை சொல்லுங்கோ. எங்கள் சம்மதமா? உன் சம்மதத்துக்காக தாண்டா இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். உன் மாமாவும் ஃபோனில் பேசினார். நீ நான் இருக்கேன்னு சொன்னது அசரீரியாக அவர் காதில் விழுந்தெடுத்து போல. பரிமளா, முரளியை என் பொண்ணுக்கு தரியான்னு கேட்டார். அப்படியா? முதல்ல சரின்னு சொல்லுமா. அப்படியே இந்த ஜாதகம் கீதகம் எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்லு. ஜாதகமாக சாதகம். அவனிடம் உற்சாகம் கிளம்பிற்று. பரிமளமும் தொலைபேசியை நோக்கி ஓடினாள். பகுதி 3. பஸ்ஸில் இருந்து உதிர்ந்த விஷ்ணுவர்த்தனை சென்னையை ஆட்டி படைத்தபடி இருக்கும் புழுக்கம் குப்பென்று ஆக்கிரமித்தது.
காதோரமாய் ஒரு அங்குல நீளத்திற்கு வேர்வை பாம்பு. வலித்து போட்டபடியே ஆட்டோ பிடித்தான். அண்ணா சாலையிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு 40 ரூபாய் கேட்டான் ஆட்டோக்காரன். மறுத்தபோது பெட்ரோல் விலை, ஆயில் விலை, தினக்கூலி என்று மூக்கை சிந்தினான். பிறகு 30 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டு ஆட்டோவை சீரவிட்டான். மாடுகள் வழிமறைக்க, சாணவாசம் மூக்கை சடைக்க விட ஹைரோடிலிருந்து பிரியும் குட்டி சந்துக்குள் உள்ள வீட்டு முன்னாலும் போய் நின்றான். இறங்கி உள்ளே நுழையும் போதே அவன் அப்பா சந்தானம் புன்னகையோடு பேப்பரை மடித்தபடி பார்த்தார். ரேவதியும் அண்ணா வந்தாச்சு என்று அடுக்கலைக்குள் இருக்கும் கோமலம் காதில் விழும்படி கத்தினாள். எல்லோர் முகத்திலும் ஒருவித சந்தோஷம் மின்னல். அது விஷ்ணுவர்த்தனுக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. ஆனால் மைத்திலி மட்டும் உம்மென்று இருந்தாள். அப்பா, நீ எதையும் சொல்லாத. அந்த உபாசகர் ஊரில் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. உன் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னா. போகட்டும், உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்னப்பா? மைத்திலிக்கு ஒரு வரன் ஆயிடுத்து. என்னது, செட் ஆயிடுத்தா? நேற்று நான் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது யாராவது வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ போய் கை கால் அலம்பிட்டு வா சொல்கிறேன். நீங்கள் முதல்ல சொல்லுங்க, மாப்பிள்ளை யார், எந்த ஊர்? விஷ்ணுவுக்குள் மனது முயலாட்டம் துள்ளியது. எல்லாம் உனக்கு நன்னா தெரிஞ்ச பிள்ளையாண்டான்தான். சந்தானமும் யாரென்று சொல்லாமல் பீடிகை போட்டார். ஐயோ, யாருன்னு முதல்ல சொல்லுங்கப்பா. முரளி அத்தான் தான் பதில் பக்கவாட்டில் ரேவதியிடமிருந்து வந்தது. என்னது, முரளியா? நம்ம கோயம்புத்தூர் முரளியா? விஷ்ணு பரவச சிகரம் ஏறியபடியே கேட்டான். ஆமாண்டா, நேற்று பூரா எனக்குள்ள ஒரே உளைச்சல். அந்த உபாசகர் என்ன சொல்வாரோங்கிற கவலை. பார்த்தேன், நானே உன் அத்தைக்கிட்ட கேட்டுப்புட்டேன். அவளுக்கும் சம்மதம். முரளியே என்னாண்ட பேசினான். சாரி, அவன் என் மருமவன் இல்லை, மாப்பிள்ளை இல்லையா? மரியாதைன்னா கூப்பிடணும். மாப்பிள்ளையே என்னாண்ட பேசி, மாமா நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னாரு. மழை மாதிரி மறிச்சிட்டு இருந்த விஷயம் பனியாட்ட விலகிடுத்து. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவர் உற்சாகத்துடன் பொங்கி வெளியே விஷ்ணுவும் மைத்திலி என்று அவளைத்தான் நோக்கி ஓடினான். அவளோ அவனை மலங்க மலங்க பார்த்தாள். என்னடி அப்படி பார்க்குற? அந்த படவா என்னண்ட கூட சொல்லலை. எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்! அவள் தோளை பற்றி கொண்டு உற்சாகமாய் சிரித்தான். அவளும் அரை சிரிப்பு சிரித்தாள். நன்னா சிறிய, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. ஆமாண்டா விஷ்ணு, அந்த பார்த்தசாரதி பெருமாள் நம்மளை கைவிடலை. அவன் அம்மா கோமலம் பதிலும் காஃபி டம்ளருமாக வந்தாள். இப்போ தாமா எனக்கு உசிரே வந்திருக்கு. எப்படியோ அந்த உபாசகர் மூஞ்சியில் கரிய பூசினா சரி. அவனை மீறி உபாசகர் பற்றி வார்த்தைகள் வந்துவிட்டன. சரேல் என்று ஒரு அம்பு பார்வை பார்த்தார் சந்தானம். பின் என்னடா சொல்கிற? அவர் மூஞ்சில் எதுக்கு கறி பூசணும் என்றார் சின்ன பதட்டத்தோடு. அது அது ஒன்றுமில்லப்பா. விஷ்ணுவும் சமாளிக்க பார்த்தான். இல்லை, நீ எதையோ மறைக்கிற. அது ஒன்றுமில்லப்பா, நீங்கள் விடுங்கோ. நான் ஒரு மடையன், வாய் தவறி உளறிட்டேன். கறி பூசணும்னு சொன்னது உளறலா? எனக்கு தெரியல. என்ன விஷயம்? அவரை பற்றியா? அவரை பார்த்தியா பார்க்கலையா? அது அது சும்மா சொல்லுடா. அவர் எதானா எசக்க பிசக்கா சொல்லி அது எங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவோம்னு மறைக்கிறியா? சடால் என்று ஒரு மாற்றம் சந்தானத்திடம். விஷ்ணுவுக்கும் இனி எதற்கு மறைத்து கொண்டு என்று தோன்றியது. சாரிப்பா, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை என்றான் சற்று நிதானமாக. என்ன சொன்னார் அப்படி? விடுங்கோ, அவர் என்ன சொன்னா என்ன? நமக்குத்தான் ஒரு வழி தெரிஞ்சிடுச்சே. நீ அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்லு. நீ சொல்லலை, நானே அவரை பார்க்க இப்போ கிளம்பிடுவேன் மிரட்டினார் சந்தானம். ஒன்றுமில்லப்பா, இந்த ஜாதகத்துக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும்னாரு, அவ்வளவுதான். நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாப்பா, நீங்கள் வேணும்னா அத்திம்பேர்கிட்ட கூட கேளுங்கோ. சத்தியமாக அதைத்தான் சொன்னாரா? திரும்பவும் சந்தானம் குரலில் சந்தேக இல்லை. என்னப்பா நீங்கள்? அவர் என்ன சொன்னால் என்ன இப்போது? அதான் முரளி சம்மதம் சொல்லிட்டானே. அது அப்புறம். அவர் லேசுப்பட்ட மனுஷன் இல்லைடா. அந்த நரசிம்ம பெருமாளே அவர் நாக்கில் நின்று பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொன்னபடி தான் நடக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதால தான் இந்த நொண்டிக்காலோட அங்கே போக முடியாதுன்னு உன்னை அனுப்பினேன். நீ உண்மையை சொல்லு. சந்தானம் கிடுக்குப்பிடி போட விஷ்ணுவர்தன் தன் முதலில் தயங்கினான். மைத்திலியோ அவன் மேலேயே கண்ணாக இருந்தாள். அது வந்துப்பா. எது எதுவாக இருந்தாலும் சொல்லு. அவர் நாக்கில் நரசிம்மர் பேசுகிறாரு, நாராயணன் பேசுகிறாரதெல்லாம் பொய்யுப்பா. அவர் ஒரு உளறல் பேர்வழி. இப்போ நீ விஷயத்தை சொல்ல போறியா இல்லையா? சந்தானம் நாற்காலியை தள்ளிவிட்டு கொண்டு எழுந்து நின்றார். தடுமாறவும் செய்தார். ஒரு காலில் அடிபட்டு கட்டு போடப்பட்டிருந்தது. அதில் எழுந்த வேகத்தில் ரத்தம் கசிந்தது. அந்த கட்டு காரணமாகத்தான் அவர் கோவைக்கு செல்லவில்லை. அப்பா, சொல்லி தொலையேண்டா. கோமளமும் துடுப்பு போட்டாள். நம்ம மைத்திலிக்கு
நம்ம மைத்திலிக்கு எப்போவோ கல்யாணம் ஆயிடுத்தான். அவர் சொன்ன மறுநொடி மைத்திலி கண்கள் சொருக அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். அடுத்த நொடி அத்தனை பேர் கவனமும் அவள் பக்கம்தான் திரும்பியது. பகுதி 4. தினமும் காலையிலேயே ஒரு முறை பைக்கை துடைத்து விடுவான் முரளி. பளபளவென்று அந்த மட்கார்டுகள் மின்னுவதை சற்று தள்ளி நின்று ஒரு பார்வையும் பார்ப்பான். அதில் ஒரு சந்தோஷம். இன்னும் அப்படி பார்த்து கொண்டு நின்றபோது பக்கத்தில் கிரீச்சிட்டபடி வந்து நின்றது ஒரு ஆட்டோ. உள்ளே இருந்து சந்தானமும் விஷ்ணுவும் தான் இறங்கினார்கள். ஆச்சரியம், அதிர்ச்சி இரண்டும் சேர்ந்து வந்து அவனை ஆக்கிரமித்தது. மாமா, விஷ்ணு, என்ன இது சர்ப்ரைஸ் விசிட்? அவன் கேள்வி முன்னால் இருவருமே இறுக்கமாய் வெறுத்தபடி நின்றனர். கோபாலனும் பரிமளமும் கூட எட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டு உள்ளே அழைத்தனர். வாண்ணா, வா 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 விஷ்ணு, வாங்கோ. இருவரும் சோர்வாய் நடந்து உள்ளே சென்றனர். என்னண்ணா, என்ன இது, ஒரு ஃபோன் கூட பண்ணாம? பரிமளம் ஆரம்பித்தாள். பதிலுக்கு மழுக்கென்று துளிர்விட்ட கண்ணீரோடு விஷ்ணு அவளை பார்த்தான். விஷ்ணு, என்னது இது, ஏன் அலற, என்னாச்சு? பதறினாள் பரிமளம். ஆனால் கோபாலன் பதறவில்லை. கூர்மையாக பார்த்தார். அத்தை, என்னப்பா, எப்படித்தான் சொல்லுவேன்? என்ன விஷ்ணு, என்ன நடந்தது? அந்த உபாசகர். அதற்கு மேல் பேச முடியாமல் மிடறு கட்டினான் விஷ்ணுவர்தன். நான் சொல்கிறேன். கோபால் இடைவெட்டினார். சந்தானமும் அவரை கவனித்தார். அவர் சொன்ன மாதிரியே மைத்திலிக்கு கல்யாணம் ஆயிடுத்தாக்கோ? ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள, அந்த சண்டாளி என் தலையில் பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி போட்டுட்டா மாப்பிள்ள. சந்தானம் நெஞ்சை தேய்த்து கொண்டே கதறினார். ஐயோ அண்ணா, நிஜமாவா? ஆமா அத்தை, எங்களுக்கு தெரியாமல் 6 மாதமாக சமாளிச்சிருக்கா. இப்போது வயிற்றுல 3 மாதம் வேற. நாராயணா, அத்தோட வந்த வரன்களை எல்லாம் அவ தான் கலைச்சி விட்டுருக்கா. இது தெரியாமல் வரன் தட்டிண்டு போகிறதா நாங்கள் நினச்சிண்டோம். கடைசியில் உபாசகர் சொன்ன விஷயத்த நான் சொல்லும்படி ஆயிடுத்து. அவ்வளோதான், மயங்கி விழுந்துட்டா. என்னவோ ஏதோன்னு பதறி போய் தெருவில் இருந்த டாக்டர் ஒருத்தரை போய் கூட்டின்னு வந்து காட்டினோம். அவர் தான் அவள் மாசமாக இருக்கான்னு சொன்னார். விஷ்ணுவர்தன் நடந்து முடிந்ததை சுருக்கமாக விளக்கி முடித்தான். சந்தானம் கண்களில் கண்ணீர் பிரவாகம். சரி, பையன் யாரா கேட்டேலா? கோபாலன் பிரதானமான அந்த கேள்வியை கேட்டார். சொல்லாமல் இருப்பாளா? அதான் தலைக்கு மேலே போயிடுத்தே. யாரு, எங்கே இருக்கான்? எங்கள் தெருவில் தான் இருக்கான். வக்கீல் நாராயணனோட மூத்த பிள்ளை மனோஜ். நல்ல வேலை நம்ம ஜாதியாக போயிட்டான். அப்புறம் என்ன, அவளண்ட போய் பேச வேண்டியது தானே. முரளி ஆவேசமானான். போகாமல் இருப்போமா? அடுத்த 5வது நிமிஷமே ஓடினேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னத்தடா சொன்னான் அந்த கடங்காரன்? மைத்திலி பொய் சொல்கிறாளாம். அவள் வயிற்றில் குழந்தைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லையாம். அடச்சண்டாளா, அப்படி சொன்னான்? ஆமாம், சாதிக்கிறான். குழந்தை பிறக்கட்டும், டெஸ்ட் பண்ணுங்கோ, அப்போ தெரியுங்கிறான். என்ன தைரியம்? அவளுக்கு எடுத்து ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்படி பேச எப்படிடா மனசு வந்துச்சு அவனுக்கு? இவளுக்கு எங்கே போச்சு அந்த புத்தி? இவளுக்கு எங்கே போச்சு அத்தை புத்தி? தெருவே சிரிக்கிறது அத்தை. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் தெரியல, ஸ்தம்பிச்சு நிற்கிறோம். அந்த உபாசகர் தான் ஏதான வழி காட்டணும். சந்தானம் இறுதியாக உபாசகரிடம் வந்து நின்றார். கோபாலனும் அவர் சொன்னதை நினைத்து பார்த்தார். அப்படியே முரளியையும் விஷ்ணுவையும் பார்த்தார். இருவர் தலையும் தாழ்ந்திருந்தது. இருந்தும் முரளி கேட்டான், எப்படிப்பா அவரால் அன்னைக்கு அவ்வளவு சரியாக சொல்ல முடிஞ்சது? அதான் உபாசனையோட சக்தி. உபாசனைனா இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லின்னு இருக்க நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. முதல்ல வா சாப்பிடுங்கோ, கிளம்பி போய் அவரை பார்ப்போம். நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவார். கோபாலன் ஒரு முடிவை சொன்னார். அவர்களிடமும் பதிலில்லை. பகுதி 5. லேசான வானம் கணித்திருந்தது. மழை வரலாம் என்பதற்கான அறிகுறி. காற்றும் கொஞ்சம் அடங்கா பிடாரித்தனமாய் வீசி கொண்டிருந்தது. உபாசகர் ரங்காச்சாரி வீட்டு மைதானத்தில் அக்னிகோத்திரம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சிறிய ஹோமகுண்டம், அதில் 2 சாணத்தட்டைகள், கொஞ்சம் மரச்சிராய், நடுவில் ஒரு கற்பூரத்துண்டு. அதை கொளுத்தி தீ மூட்டியதில் சாணத்தட்டைகள் பற்றி கொண்டன. புகை கசிந்து அந்த ஹால் எங்கும் ஒரு ஆவி ரூபம் சுற்றி வர ஆரம்பித்தது. அவரும் அருகே அமர்ந்து அக்னிஹோத்திர மந்தத்தை சொல்லியபடி இருந்தார். அதிகபட்சம் 5 நிமிடம்தான். பிறகு மனைவியை பார்த்தார். அவள் அந்த ஹோமகுண்டத்தை அப்படியே ஒரு துணியை அண்ட கொடுத்து தூக்கி கொண்டு விலகினார். அதை பார்த்தபடியே கோபாலன், முரளி, விஷ்ணு, சந்தானம் சகிதம் உள்ளே நுழைந்தனர். உபாசகரும் பார்த்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார். அப்படியே வந்துட்டேலா என்று இலக்காரம் ததும்பிய கேள்வி. மன்னிக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுத்து. அதான். கோபாலன் மென்று துப்பினார். நான் சொன்ன மாதிரி ஆகலை, ஆனதைத்தான் நான் சொன்னேன், திருத்தினார் அவர். எப்படியோ
நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவா தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். பேசிக்கொண்டே ஒரு ஜமுக்கால விரிப்பில் அமர்ந்தனர். உபாசகர் தனக்கான பலகையில் அமர்ந்து கொண்டு கோபாலனை உன்னிப்பாக பார்த்தார். அவர்களும் கூர்மையாக பார்த்தனர். விஷ்ணுவர்தன் மட்டும் கூடுதல் கூர்மையை காட்டினான். என்ன அம்பி, இப்போ என்ன கேள்வி கேட்க போற? அவனைத்தான் கேட்டார். அவர் கேட்டதற்காக முன்போல உஷ்ணமாகாமல் அவனும் வாயை திறந்தான். இதையெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறேன்? எதையெல்லாம்? என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுத்துங்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். அவள் ஜாதகம் சொல்லித்து. ஜாதகம் அதையெல்லாம் சொல்லுமா என்ன? உன் சாவு தேதியும் நிமிஷமும் கூட சொல்லும். எப்படி? மேப்பை பார்த்து ஊர்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். அதுவும் இதுவும் எப்படி ஒன்றாகும்? மாதிரின்னு தான் சொன்னேன், ஒன்றுன்னு எங்கே சொன்னேன்? சந்தானத்துக்கு தேவையில்லாத விஷயம் பேசப்படுகிற மாதிரி தோன்றியது. மைத்திலி எதிர்காலம் என்னாகும் என்கிற கேள்விதானே இப்போ பிரதானம். மன்னிக்கணும் விஷ்ணு, நீ செத்த சும்மா இரு. என் பொண்ணு எதிர்காலம் பற்றி சொன்னால் தேவலை கத்தரித்தார். சொல்கிறேன். அவரும் சொன்னபடி கண்களை மூடிக்கொண்டு தியானிக்கத் தொடங்கினார். சில நிமிடங்கள் வரை அது நீடித்தது. பின் கண்களை திறந்தபோது கண்ணிரண்டும் சிவந்து விட்டிருந்தது. இரத்த சிவப்பு. இது உங்கள் குடும்ப சாபம். அவர் பதில் அவர்களை அதிர வைத்தது. சாபம்னா உங்கள் வம்சாவளியில் யாராவது தீக்குளிச்சு செத்து போயிருக்காளா? கோபாலனும் சந்தானமும் உடனே தீர்க்கமாக யோசித்தனர். விஷ்ணுவும் முரளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு ஆத்மா தெரிகிறதே, என்ன வாழ விடாத உங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணையும் வாழ விடமாட்டேன்னு சொல்கிறதே. அடுத்து அவர் சொன்னது அவர்களை வியர்க்க வைத்தது. உண்மைதான். சந்தானம் பலமில்லாத குரலோடு வாய் திறந்தார். உண்மைதான்னா எப்படி? எங்கள் வம்சாவளியில் என் அண்ணாவோட மாட்டு பொண்ணு ஒருத்தி என் மண்ணியோட கொடுமை தாங்காமல் தீக்குளிச்சு செத்து போயிட்டா. சந்தானம் பதில் விஷ்ணு முரளி இருவரையும் கீறியது. அவர்களுக்கு தெரிய அது ஒரு சமையல் கட்டில் நடந்த தீ விபத்து. ஆனால் அதன் பின்னால் இப்படி ஒரு உண்மையா? அப்போ அந்த பொண்ணு தான் மறிக்கிறா. அவதான் இப்போ உங்கள் பொண்ணு புத்தியை கெடுத்தது. அண்ணா மன்னி பண்ணதுக்கு எங்களுக்கு தண்டனையா? அவளுக்கும் தண்டனை உண்டு, உங்கள் எல்லாருக்குமே கூட உண்டு. பரம்பரையே கஷ்டப்பட்டாகணும். ஐயோ, விமோச்சனமே கிடையாதா? இருக்கு, ஆனால் அதுக்காக ரொம்ப மெனக்கடணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? பெருமாளை உங்கள் ஆற்றுல குடியேற வைக்கணும். முடியுமா? பெருமாளையா? இந்த உலகத்தையே படைச்சவனுக்கு ஏன் ஆற்றுல இடமா? என்ன சொல்கிறேன்? அவன் உங்கள் ஆற்றுல குடியேறினா அந்த ஆத்மாவோட அலைச்சலுக்கும் ஒரு முடிவு வரும். உங்கள் பொண்ணுக்கும் ஒரு வழி பிறக்கும். பெருமாளை இப்படி எங்கள் ஆற்றுக்கு குடியேற வைக்கிறது? சந்தானமும் உபாசகர் ரங்காச்சாரியையும் பேசிக்கொள்வது விஷ்ணுவுக்கு வியப்பாக இருந்தது. பெருமாள் முதலில் எங்கே இருக்காரு? அப்படியே இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு யார் தடை செய்ய முடியும்? அப்படியே அவர் வந்தாலும் அண்ணா மண்ணியால் விளைந்த அந்த பாவம் எப்படி புண்ணியமாகிடும்? ஆத்மா அப்படி இப்படி என்கிறாரே, அந்த ஆத்மாவுக்கு எங்கள் மேலென்ன கோபம்? எங்களை இம்சிப்பதால் அதற்குத்தான் என்ன லாபம்? இதெல்லாம் என்ன? தொட்ட இடத்திலெல்லாம் லாஜிக் கிடைக்கிறதே. விஷ்ணு கேள்விகளுக்குள் விழுந்து புரண்டு நெளிந்தான். அதெல்லாமும் அவருக்குள் தோன்றியிருக்க வேண்டும். பேச்சின் நடுவே விஷ்ணுவை ஒரு பார்வை பார்த்தார். உனக்கு எல்லாமே வேடிக்கையா வினோதமா இருக்கு இல்லை? கேள்வியும் கேட்டார். ஆமாம், ஆத்மாங்கிறேல், தடுக்குதுங்கிறேல், லாஜிக்கலாக பார்த்தா ஒரே குழப்பமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் லாஜிக்காக பார்க்கக்கூடாது. லாஜிக்குங்கிறது என்னென்னு தெரியாமல் லாஜிக் பற்றியும் நினைக்கக்கூடாது. சரி, நான் இப்போ கேட்குறேன், எது லாஜிக்? அது ஒரு 1ஆம் கிளாஸ் படிப்பு மாதிரி புத்தியை குறித்து வச்சுக்கிற ரொம்ப சின்ன விஷயம். எப்படி? வரிசையாக என் கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு ஒருவேளை புரிய வரலாம். கேளுங்கோ. விஷ்ணு தயாரானான். ஐயோ, இவன் ஒருத்தன், பதறினார் சந்தானம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பிள்ளையண்ட எதுக்கு ஒரு விஷயத்தை நம்பணும்? புரிஞ்சுக்கத்தான் முயற்சி செய்வோமே. கோபாலன் இடைவிட்டு சமாதானம் செய்தார். உபாசகர் ரங்காச்சாரியிடம் கேள்விகள் ஆரம்பமானது. நீ யாருப்பா? நான் விஷ்ணு. அது உனக்கு வச்ச பேர். உண்மையிலே நீ யாரு? மனுஷன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகம் அப்படித்தானே சொல்கிறது. அப்போது இந்த உலகம் சொல்லித்தான் உனக்கே உன்னை தெரிஞ்சுதா? இப்படி கேட்டால் எப்படி? நாம் எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி வா. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீ தெரிஞ்சுடுண்டியா? அது எப்படி முடியும்? ஒரு அளவு தெரிஞ்சு வச்சிட்ருக்க. சரி, இந்த உலகம் சொல்லித்தான் தெரிஞ்சதுன்னு சொன்ன முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு அளவு தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். அப்போது தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குதானே? நிச்சயமா. சரி, நீ தான் மனுஷன்னு சொன்னப்போ நீ மறுக்கலையே.
எப்படி மறுக்க முடியும்? நான் மனுஷன் தானே. உன்னை மனுஷன்னு இந்த உலகம் சொன்னதை ஒத்துண்டா நீ அது சொல்கிற எல்லாத்தையும் ஒத்துக்கிறியா? அது எப்படி முடியும்? நீங்களே ஒத்துப்பேனா? ஏன், நமக்கு புத்தின்னு ஒன்று இருக்கே, அது ஒத்துக்கணுமே. ஏன் அது ஒத்துக்க மாட்டேங்கிறது? அது யோசிக்கிறது. உண்மையை ஒத்துக்கும், பொய்யை எப்பவும் அது ஒத்துக்காது. எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? உபாசகர் அவரை சற்று யோசிக்க வைத்தார். ஆனால் விஷ்ணு சளைத்து விடவில்லை. என் மனசுக்கு எது உண்மையோ அதுதான் உண்மை, எது பொய்யோ அது பொய் என்றார். ஒரு உதாரணம் சொல்ல. இப்போ இங்கே நான் இருக்கேன், நீங்கள் இருக்கேன். என் அப்பா அத்திம்பேர் இருக்காங்க, முரளி இருக்கான், இது உண்மை. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஆத்மானு ஒன்று இருக்கிறதா நீங்கள் சொல்கிறது பொய். அப்போது பார்க்க முடிஞ்சாதான் உண்மையா? நிச்சயமா. மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியறதில்ல, காற்றையும் கண்ணால் பார்க்க முடியறதில்ல. அப்போது அது பொய்யா? ஆனால் அது இருக்கிறத வெளிச்சத்தை வச்சும் சுவாசிக்கிறத வச்சும் உணர்றோமே. கொஞ்சம் முந்தி பார்க்க முடிஞ்சாதான் உண்மைன்னு இப்போ உணர்றதையும் உண்மைங்கிறியே. மன்னிக்கணும், உணர்ந்தாலும் போதும். உண்மை உண்மைதான். உங்கள் குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா தன்னை கவனின்னு ஞாபகப்படுத்தவும் நியாயம் கேட்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு. அதை உணர்ந்து அதை ஒத்துக்க வேண்டியது தானே. இந்த கஷ்டத்துக்கு காரணம் அந்த ஆத்மா தானே எப்படி நம்புறது? அப்படியா? இல்லைன்னு எப்படி நம்புற? அதுக்கு முதல்ல பதிலை சொல்லு. அந்த மனோஜ் என் தங்கைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். இது அதனால் வந்த பிரச்சனை. இதுக்கு எப்படி எப்போவோ செத்துப்போன யாரோட ஆத்மாவோ காரணமாக முடியும்? எவ்வளவோ பெண்கள் இந்த ஊரில் இருக்கச்ச அவன் ஏன் உன் தங்கச்சிக்கிட்ட மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணினான்? இது என்ன அபத்தமான கேள்வி? என் தங்கையை சுலபமாக ஏமாத்திட முடியும்னு அவன் நம்பியிருக்கலாம். இப்போ தான் நீ விஷயத்துக்கு வர்ற. உன் தங்கையை ஏமாத்திட முடியும்னு அவன் நம்பினதும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஏமாந்ததும் இருக்கே, அவங்க தான் சூட்சமாக இருக்குது. உபாசகர் ரங்காச்சாரி பிரச்சனையின் மையத்துக்கு வருகிற மாதிரி தெரிந்தது. எல்லோருமே கூர்மையாக கவனித்தார்கள். எப்படி இந்த முறை சந்தானம் கேட்டார். உபாசகரும் விளக்கத்தை தொடர்ந்தார். மனுஷ மனநிலைங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி. சதா அலபாஞ்சுட்டு இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு சிந்தனை, இல்லை யோசனை, இல்லைனா துக்க உணர்ச்சி, இல்லைனா சந்தோஷ உணர்ச்சி, அதுவும் இல்லைனா அடுத்து என்ன செய்கிறதுங்கிறத பற்றியே யோசித்தபடி இருக்கும். இப்போது மணி 1, 2 மணிக்கு நீங்களோ நானோ என்ன நினைப்போம்னு யாராலையாவது சொல்ல முடியுமா கேட்டார். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? இடைப்பட்ட 1 மணி நேரத்தில் எது வேணால் நடக்கலாம். அப்படி நடக்கிற சம்பவங்களை ஒட்டித்தானே எண்ணங்கள் இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறது தான் மனம் இல்லையா? அதுதான் அதோட இயல்பும் கூட. இந்த மாற்றங்களுக்கு நாம் காரணம் இல்லை, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் இல்லையா? நிச்சயமா. எதை பற்றியும் நினைக்காம ஒரே நினைப்பா நாராயணான்னு நமச்சிவாயான்னு சொல்லிண்டு தியானத்தில் இருந்தால் மனசு மாறாது தானே? ஆமாம். ஆனால் நாம் அப்படி இருக்கிறதில்ல. அது யோகிகள் செயல். நமக்கு எதுக்கு அதுன்னு வயிற்றுக்காகவும் வசதிக்காகவும் அதையும் இதையும் செஞ்சுட்டு ஓடிட்டே இருக்கோம். அப்படித்தானே? ஆமாம். இந்த ஓட்டத்துக்கு நடுவில் மாறிண்டே இருக்கிறது மனோநிலை தான். தான் கெட்ட சக்திகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உபாசகர் பிரச்சனையின் மையப்புள்ளியை நெருங்கிவிட்ட மாதிரி தோன்றியது. அவரை தொடர்ந்தார். கெட்ட சக்திங்கிறது ஒரு மாயை. அது எப்போவோ அனுபவப்பட்ட பிறகுதான் திருத்தும். மாயை வசப்பட்ட மனசுக்கு நல்லதெல்லாம் கெட்டதாகவும் கெட்டதெல்லாம் நல்லதாகவும் மாறி மாறி தெரியும். மாயை ஆக்கிரமித்த மனிதன் அது ஆட்டி வைக்கிற மாதிரி தான் ஆடுவான். உன் தங்கையும் ஆடினான். அதுதான் நடந்தது. விஷ்ணு அதை கேட்டு சிரித்தான். ஏன்பா சிரிக்கிற? இல்லை, நான் மனோஜ் செஞ்சதை கொழுப்புன்னு சொன்னேன். என் தங்கைக்கும் புத்து கெட்டு போச்சுன்னு அதை நீங்கள் நீட்டி முளைக்கி மாயேன்னு சொல்லியிருக்கேள். ஆனால் அதுக்கு ஆத்மா எப்படி காரணங்கிறத தான் சொல்லலை. எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறது அருள். அதுக்கு நேர் எதிராக இருக்கிறதெல்லாம் இருள். இதை இருட்டில் தான் கெட்ட ஆத்மாக்கள் பூந்துண்டு பல வேலைகளை செய்யும். சரி, ஒரு வாதத்துக்காக நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இறந்து போயிருக்கா. அப்படி இறந்து போன ஒரு ஆத்மா வந்து இதை தடுத்து விளக்கலாம் இல்லையா? வாரே வா. அப்படி ஒரு நல்ல ஆத்மா தான் உங்களை என்னென்ன இழுத்துட்டு வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. இது எனக்கு சாமர்த்தியமான பதிலாக தான் தெரிகிறது. என் வரையில் இதெல்லாம் ஆத்மாக்களோட செயல்தான்னு நான் நம்பணும்னா நான் அழுத்தம் திருத்தமாக உணரணும். உங்கள் விளக்கங்கள் எனக்கு நம்பிக்கை தர மாட்டேங்கிறது. முரளியும் போட்டு உடைத்தான். போருண்டா, நீ எதையும் நம்ப வேண்டாம், நாங்கள் நம்புகிறோம். நீ இப்படியே கேள்வி கேட்டுண்டு இரு சுவாமி, அவனை விட்டுருங்கோ. உங்கள் தொண்டை தண்ணி வத்துறதுக்கு தான் மிச்சம். எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கோ. எப்போவோ நாங்கள் செஞ்ச பாவம்தான். எங்கள் பொண்ணு இப்போ ஏமாந்து நிற்கிறா. அவன் நல்லபடியாக வாழணும். இந்த தப்பு சரியாகணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கோ.
முரளியின் அப்பா கோபாலன் இடையில் புகுந்து முரளியையும் அடக்கியவராக உபாசகர் முன்னால் கையை கூப்பினார். உபாசகர் முகத்தில் ஒரு மந்தகாசமான புன்னகை. முரளிக்கும் என்னவோ போலாகிவிட்டது. சந்தானமும் கோபாலன் சொன்னதற்கு ஒப்புதல் அளித்தார். ஆமாம், என் மச்சினர் சொல்கிறது தான் சரி. எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்கோ. தப்பு நடந்துடுச்சு. அந்த தப்பை செஞ்ச மனோஜ் மனசு மாறணும். என் பொண்ணை ஏற்றுக்கணும். வழி இருக்கா? உபாசகர் பதில் கூறவில்லை. எழுந்து தனது பூஜை அறையை நோக்கி சென்றார். பகுதி 6. அங்கே அறையில் ஆஞ்சநேயமூர்த்தி விக்கிரகம் ஒரு புறம், நரசிம்மமூர்த்தியின் விக்கிரகம் ஒரு புறம். முன்னால் பஞ்ச தீபங்கள் அணைந்து விடுவது போல் எரிந்து கொண்டிருந்தன. பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தில் நெய் இருந்தது. அதில் ஒரு கரண்டி மொண்டு விளக்கில் விடவும் தீபங்கள் புத்துயிர் பெற்ற மாதிரி ஒளிரத் தொடங்கின. அதை பார்த்தபடியே கண்கள் மூடினார். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், 30 நிமிடங்கள். வெளியே சந்தானமும் கோபாலனும் தவித்தபடி இருந்தனர். முரளியும் விஷ்ணுவும் வீட்டுக்கு வெளியே போய் மல்லிகை பந்தல் ஒன்றின் கீழ் நின்றபடி இருந்தனர். அந்த தடியனை பிடிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி நிறுத்தணும். அதுதான் புத்திசாலித்தனம். இவர் என்னடானா இவரை பிடிச்சு தொங்கின்னு இருக்கா என்றான் முரளி. அவசரப்படாத முரளி, இவரண்ட ஏதோ சக்தி இருக்கு. இல்லைனா நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த போன தடவை வந்தப்ப சொல்லியிருப்பாரா என்றான் விஷ்ணு. அதுதான் என்னையும் குழப்புறது. சக்தி இருக்குன்னா அந்த சக்தியால் நம்மளை படுத்துகிற அந்த ஆத்மாவை கை காட்ட வேண்டியது தானே, வச்சு கட்ட வேண்டியது தானே. அப்படி காட்டிட்டா நான் எதுக்கு 100 கேள்வி கேட்குறேன்? இவரும் எதுக்கு கேள்வி பதில்னு ஜிலேபி பிழியணும்? பொறு, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். என்னத்தை சொல்வார்? அந்த மனோஜோட தலைமுடி இல்லை சட்டைன்னு எதையாவது கொண்டு வாங்க, நான் பூஜையில் அதை வச்சு செய்வினையால் அவன் மனசை மாத்துறேன்னு வாரு. அதுக்கு 10,000 20,000 செலவாகும்னு பணத்தில் வந்து நிற்பார். எவ்வளவு கதை படிச்சிருக்கேன் தெரியாதா? எல்லாம் ஏதோ ட்ரிக்கு. முரளி புலம்பிக் கொண்டிருக்க உபாசகரும் பூஜை அறையை விட்டு எழுந்து வந்தார். சந்தானமும் கோபாலனும் அவலாதியோடு பார்த்தனர். ஹரித்வார் தெரியுமா? உபாசகர் கேட்டார். தெரியும், புண்ணிய சேஸ்திரம் தானே. அதுவே தான். அங்கே போய் கங்கையில் ஒரு முழுக்கு போடுங்கோ. அப்படியே உங்கள் பித்திருக்கள் எல்லாருக்குமா சேர்த்து அங்கே ஒரு தர்ப்பணமும் பண்ணிடுங்கோ. சரி, முழு நம்பிக்கையோட சத்திய தர்மத்தை மனசில் நிரப்பிண்டு போங்கோ. நிச்சயமா நடந்துட்ட தப்புக்கு முதல்ல பரிகாரம் தேடுங்கோ. அதாவது உங்கள் பொண்ணு அங்கே இருக்கிற யாராவது ஒரு சன்னியாசிக்கு தத்து கொடுத்துடுங்கோ. தத்தா? பகீர் உணர்வோடு கேட்டார் சந்தானம். ஆமாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஏழை குழந்தைய நீங்கள் தத்து எடுத்துக்கணும். இது பரவாயில்லையா? ஏழை குழந்தைன்னா நிர்கதியாக நிற்கிற ஒரு ஏழை குழந்தைய தத்து எடுத்துக்கணும். குறிப்பாக தப்பான உறவில் பிறந்து குப்பைத்தொட்டியில் வீசி எறிகிறாளே, அப்படி ஒரு குழந்தைய, அதுவும் பெண் குழந்தைய. ஏன் அப்படி? மனசார அந்த தப்பை சரியாக்க முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் நடக்கும்போதே உங்களுக்கு வழி தானா தெரியும். உங்கள் செயல் மனசார நடக்கிற விஷயமா இருக்கிற பட்சத்தில் நான் சொன்னபடி அந்த பெருமாள் உங்களை தேடி வருவார். அவர் வந்துட்டாலே போதும். சிலர் புத்தியை பிடிச்சுண்டு ஆடுற மாயை விலகிடும். அப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவர் சொன்னது சந்தானத்தையும் கோபாலனையும் கட்டி போட்டு விட்டது. முரளியும் விஷ்ணுவும் கூட அரண்டு விட்டனர். அவர்கள் நினைத்த மாதிரி பணம் காசு பக்கம் போகாமல் இப்படி ஒரு வழியை காட்டுகிறாரே, வித்தியாசமாக வேறு இருக்கிறதே. இது எப்படி பிரச்சனையை தீர்க்கும்? புரியவில்லையே. பகுதி 7. வீடு முழுக்க அதே பேச்சாகத்தான் இருந்தது. நல்ல காரியத்தை தான் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தையை தத்து எடுத்து அதுக்கு லைஃப் கொடுக்கறது நல்ல விஷயந்தானே? விஷ்ணு கேட்டான். அது சரி, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு எங்கே போகிறது? இல்லாத ஊருக்குன்னா அவர் வழியை காட்டுறாரு. பரிமளம் கையை கசக்கினாள். சந்தானமும் கோபாலனும் மௌனமாகவே இருந்தனர். முரளிக்கு எரிச்சலாக வந்தது. கல்யாணத்துக்கு வழி கேட்டு போனால் அவர் பாட்டுக்கு என்னென்னவோ உளறுகிறாரு. இருக்கிற பிரச்சனை போராதுன்னு இது வேறையாக்கும். அலறினான். ஆனால் சந்தானம் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. சிந்தனையிலே இருந்தார். என்னென்ன யோசனை? என்ன பண்ண போறேன்? பரிமளம் அவரை நிமிண்டினாள். ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்கு. இதோ பாருங்கப்பா, இந்த உபாசகர் சொன்னதையெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போடுங்கோ. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணும். எங்கேயோ போய் யாரையோ பார்த்தா உடம்பு சரியாகாது. நம்ம மைத்திரி விஷயத்துக்கு தீர்வு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது அந்த கடங்காரன் தான் அப்பாங்கிறது சொல்லிடாதா? விஷ்ணு தனக்கு தெரிந்த நியாயத்தை பேசினான். அவனும் முரளி பக்கம் சாய்ந்து விட்டது அதில் நன்றாகவே தெரிந்தது. எனக்கும் தெரியுண்டா, அதால் அவள் புருஷன் அவன்தாங்கிறது வேணும்னா தெரிய வரலாம். ஆனால் அவன் அவளோட சேர்ந்து மனசு ஒத்து வாழ்வானா? உறவு உருப்பட்டா போதாதா? போதுமா? அதில் அன்பும் பாசமும் இருக்க வேண்டாமா? அப்படின்னா இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுவோம்.
அவள் வயிற்றுல வளர சிசுவை அபாசன் பண்ணி அழிச்சிடுவோம், வேற கல்யாணம் பண்ணி வைப்போம். ரொம்ப சுலபமாக சொல்லிட்ட. யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பா? சரி, கல்யாணமே வேண்டாம். அவள் தப்புக்கு தண்டனையாக அவள் காலம் பூரா தனியாகவே இருந்துட்டு போகட்டும். நான் தப்பை திருத்தி அதை சுபமாக்க யோசிக்கிறேன். நீ அதை அதிகமாக்கவே வழி சொல்கிறியே. சுபமாக்குறதுன்னா எப்படி? வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கே ஒரு வழி தெரியல. இதில் வெளியேருந்து ஒரு பொண்ணு, அதுவும் கெட்டுப்போனவளுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து அதை வளர்க்குதுன்னா கேனத்தனமாக இல்லை? யாராவது கேட்டால் சிரிக்க மாட்டா? இப்போவும் சிரிச்சுட்டு தானேடா இருக்கா? அந்த சிரிப்பு அதிகமாகும்னு சொல்கிறேன். இல்லை விஷ்ணு, உபாசகர் சொன்னதில் அர்த்தம் இருக்குது. காலம் நமக்கு ஒரு பரீட்சை வச்சுருக்கு, ரொம்ப கஷ்டமான பரீட்சை. அதை நம்பிக்கையோடு எழுதணும். எழுதிட்டா நிச்சயம் வெற்றி தான் என் மனசு சொல்கிறது. பைத்தியக்காரத்தனம். பரீட்சையும் இல்லை, ஒரு புடலங்காயும் இல்லை. இதோ பாரு, இப்படியெல்லாம் கத்தாத. நமக்கு இப்போ இருக்கிற சக்தியால் சண்டை தான் போட முடியும். சமாதானம் அதில் உருவாகாது. சமாதானங்கிறது அருள்டா. அது பெருமாளாக பார்த்து நமக்கு தர்ற விஷயம். அதை கேட்டு கையேந்துறதுன்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அப்படின்னா குழந்தையை தேடி தத்தெடுத்துக்க போகிறேலா? ஆமாம், நான் ஒரு நிர்கதியான குழந்தைக்கு பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். அப்புறம் அவர் தானாக வழி விடுவார். முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். எது? குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா? அது இல்லை, அதை இப்போ செய்கிறது தான் முட்டாள்தனம். நல்லது எப்போ நடந்தாலும் நல்லது தான். அது முட்டாள்தனமாகாது. புத்திசாலியாக இருந்து எதை சாதிச்சோம்? பிரச்சனைன்னு வந்து கழுத்தை சுத்திண்டு தான் இருக்குது. அந்த உபாசகரை உதைக்கணும். இல்லாத ஊருக்கு வழியை காட்டி உங்களை குழப்பிட்டாரு. அதிகம் பேசாத, போய் வேலையை பாரு. ஹரித்வார் போக டெல்லிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணு. குழந்தையை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஹரித்வார் போகிறேங்கிறீங்களே. முதல்ல கங்கையில் ஸ்நானம், பிறகு பித்ரு பரிகாரம், அப்புறமா அடுத்த வேலையே அதுதான். அதுக்குள்ளர இங்கே இவளுக்கு குழந்தையே பிறந்துடும். பிறக்கட்டும், அதையும் வளர்ப்போம். இது அந்த சண்டாளன் வாரிசு. என்ன பண்ணுறது? சண்டாளன் என் பொண்ணுக்கு புருஷனாக போயிட்டானே. வேண்டாம்ப்பா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கான், அவனுக்கு பணத்தை கொடுத்தா அவனை 4 போடு போட்டு வழிக்கு கொண்டு வந்துடுவான். வழிக்கு வருவான், மனசு ஒப்பி சந்தோஷமாக வாழ்வானா? அதை யோசிச்சியா? நீங்கள் இப்படி கங்கையில் குளிக்கிறதால, குழந்தையை தத்தி எடுக்கிறதால மட்டும் அவன் திருந்துடுவானா? டேய், இது பரிகாரம், நம்பிக்கையோடு செய்யணும். அதே சமயம் அதில் ஆத்மார்த்தமும் இருக்கணும். உபாசகர் சொன்ன மாதிரி இருளோட வேலை இது. அருள் அதிகரிக்கும் போது தன்னால் சரியாகும். ஆகாதுங்கிற. சரி, இதோட பேச்சை நிறுத்து. உன் அவநம்பிக்கையை ஏன் மேலே திணிக்காத. நான் ஏன் வெளியில் போகிறேன். சந்தானம் தீர்மானமாக சொல்லிவிட்டு கோபாலனை பார்த்தார். கோபாலனிடம் ஆமோதிக்கும் விதமாக புன்னகை. அத்திம்பேர், நீங்களும் இவருக்கு ஜால்ராவா? எதுவும் பேசாத விஷ்ணு, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய். மைத்திலிங்கிற துன்பமும் பாவமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். யாத்திரைங்கிற புண்ணியமும் குழந்தைங்கிற பரோபகாரமும் பரிவும் முதல்ல உள்ள வரட்டும். என்ன நடக்கிறதுன்னு தான் பார்த்துடுவோமே. கோபாலனும் அழுத்தம் தரவும் விஷ்ணுவால் அதற்கு பிறகு எதுவும் பேச முடியவில்லை. பகுதி 8. டெல்லி ரயில் நிலையம் ஜே என்றிருந்தது. 10 பயணிக்கு ஒரு பிச்சைக்காரர் என்று தெரிந்து கொண்டிருந்தனர். இந்திய தலைநகரில் இல்லாதவர்களின் ஆக்கிரமிப்பு. வேடிக்கை பார்த்தபடி பிளாட்பாரத்தில் ஏறும்போதே பாய்ந்து வந்தான் ஒரு கைடு. முகத்தை பார்த்தே மதராசி என்று தெரிந்தவனாக ரூம் வேணுமா என்று கேட்டான். சந்தானத்திடம் சதர்ன் ஹோட்டலில் தங்கச் சொல்லி அனுப்பியிருந்தார் கோபாலன். அது நம்ம தமிழ்நாட்டுக்கார ஹோட்டல். இட்லி தோசையெல்லாம் கிடைக்கும். அவ்வாளே பத்ரி கேதார்நாத்துக்கெல்லாம் டூரும் அரேஞ்ச் பண்ணி தருவா. வசதியாக இருக்கும் என்றிருந்தார். கைடிடம் சதர்ன் ஹோட்டலுக்கு வழி கேட்டபோது அங்கே இடமில்லை என்றான் அழுத்தமாக. அப்படியே அருமையான ஒரு வேறு ஹோட்டல் இருக்கிறது என்று இழுத்து கொண்டு போனான். அவனிடமிருந்து தப்பிக்கவே முடியவில்லை. கூட்டமும் நெருக்கி அடித்தது. விஷ்ணுவுக்கும் மைத்திலிக்கும் எரிச்சலாக கூட வந்தது. மைத்திலி ஒரு கற்சிலை நடந்து வருகிற மாதிரி தான் நடந்து வந்தாள். சுரத்தே இல்லை, மௌனம் அதிகம், உற்சாகம் துளியும் இல்லை. எப்படி இருக்கும்? ஊமைக்கேண்டா இருந்து தலையில் நெருப்பு அள்ளி கொட்டிட்டியேடி என்று சந்தானம் மட்டும் முணுமுணுத்து கொண்டேதான் வந்தார். அவளும் ஒரு முடிவோடு வருகிற மாதிரி தான் இருந்தது. கைடு அவர்களை ஸ்டேஷனுக்கு நேராக உள்ள சந்தடியான டிராவல் ஏஜென்சிக்காரரிடம் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எதிரிலேயே ஒரு 50 ரூபாயை அவர் கையில் திணித்தார். சந்தானத்துக்கும் விஷ்ணுவுக்கும் புரிந்துவிட்டது. தும் மதராசி அந்த ஏஜென்சிக்காரர். அவர்கள் தலையாடியது. ரூம் வேணுமா? அடுத்த வரியே தமிழில். ஆமாம், சதன் ஹோட்டலுக்கு போகணும். அங்கே ரூம் ஃபுல். வேறு ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லவா? தேங்க்ஸ், நாங்களே பார்த்துக்குறோம். நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னா எப்படி? புரியலை. நாங்கள் போய் கேட்டுக்கிறோம். வி டோன்ட் வாண்ட் புரோக்கர்.
டோன்ட் வரி, நீங்கள் எனக்கு ஒன்றும் கமிஷன் தர வேண்டாம். அப்போது நீங்கள் என்ன இலவச சேவையாக செய்கிறீங்க? இல்லை, நாங்கள் லாட்ஜ்காரங்க கிட்ட டோட்டலாக வாங்கிடுவோம். இது ஒரு நெட்வொர்க். எங்கே ரூம் இருக்குது இல்லைன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் அவங்க ஏஜென்சி மாதிரி. ரூம் புக்கிங் இங்கே ஒரு தனி தொழிலாக ஆயிடுச்சா? டெஃபினெட்லி. கண்ட லாட்ஜில் தங்கி தீவிரவாதிகளால் உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இல்லையா? அவர் பயமுறுத்தினார். சந்தானமும் விஷ்ணுவும் கொஞ்சம் யோசித்தனர். யாரையும் யோசிக்க வைக்கும் அஸ்திரமாயிற்றே. வேறு வழியின்றி தலையசைத்தனர். பிறகு ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஏஜென்சிக்காரர் கொடுத்த ஒரு விசிட்டிங் கார்டுடன் கன்னாட் பிளேஸில் உள்ள மதன் எனும் ஹோட்டலில் போய் தங்கினர். ரிசப்ஷன்லேயே கேட்டார்கள், டெல்லி சுற்றி பார்க்கணுமா? வி வில் அரேஞ்ச் ஃபர் ஹெட் ஜஸ்ட் 300 rupees. இல்லை, நாங்கள் பத்ரிநாத் போகணும். நோ ப்ராப்ளம், வி வில் அரேஞ்ச். அறைக்குள் அடப்பமாக இருந்தது. மைதிலி கட்டிலின் மூலையில் போய் காலை கட்டி கொண்டு உட்கார்ந்து விட்டார். சந்தானம் ஹரித்வார் கிளம்ப டிக்கெட் ரிசர்வ் செய்துவிட்டு வருவதற்கு புறப்பட்டு போனார். விஷ்ணு டிவியை தட்டிவிட்டு அதில் கவனமானான். ஒரு கொடுமையாக அதன் மெகா சீரியலில் ஒருத்தி மைதிலி போலவே கற்பமாகி அழுது கொண்டிருந்தாள். துத்தேரி கோபத்தோடு சீரியலை ஆஃப் செய்தான். மைதிலி தலை குனிந்து இரு கால்களுக்கிடையே முகத்தை மறைத்திருந்தாள். மைதிலி அழைத்தான். நிமிர்ந்தாள். ஏன் உம்முன்னு இருக்க? கலகலப்பா இரு. அவள் தொடர்ந்து வெறித்தாள். கவலைப்படாத, இந்த ஹரித்வார் கூத்தெல்லாம் முடிஞ்சிடட்டும். அப்பா குழந்தை கிழந்தைன்னு ஏதோ பினாத்திக்கிட்டு இருக்காரு. கெட்டுப்போன ஒருத்தியோட நிர்கதியான குழந்தை என்ன மார்க்கெட்லையா கிடைக்கிறது? அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நான் அந்த மனோஜை பார்த்து 2ல் 1 பண்ணுறேன். போடுற போட்டில் அவன் உன் காலடியில் வந்து விழுவான். அவள் உடனே விரக்தியாக சிரித்தாள். ஏன் மைதிலி, நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை விஷ்ணு, அதுக்கெல்லாம் உனக்கு அவசியமே இருக்காது. அவள் ஏதோ ஒரு புதிய முடிவுடன் பேசினாள். அப்படின்னா? புரியல எனக்கு. ஒன்றும் இல்லை, இந்த பேச்சையே நீ எடுக்காத, விட்டுரு. பைத்தியம், நான் விடலாம். உன் வயிறு வளராமல் இருக்குமா? அது விடாதே. அவள் கண்களில் உடனே கண்ணீர் துளித்தது. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அல்ப சுகத்துக்கு மயங்கிட்டியே. அவன் எரிச்சலோடு வார்த்தைகளால் குத்தவும் செய்தான். நான் மயங்கலை, நீ கொஞ்சம் சும்மா இரு. நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. அவளிடம் விசும்பல். என்னன்னு தான் இப்போது இங்கே சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாம் விடு, எதுவும் கேட்காத. இப்படி மூடு மறைக்காத. அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சே. நான் கருத்தரிச்சிருக்கதுங்கிறது தான் உனக்கு தெரியும். ஆனால் அது ஒன்றும் மோகத்தால் நடந்துடலை. மோகத்தில் நடக்கலைன்னா கற்பழிப்பா? அதுவும் இல்லை. நீ புரிகிற மாதிரி பேச மாட்டியா? எங்கள் 2 பேர் வரையிலையும் இது ஒரு விபத்து. விபத்தா? ஆமாம், மனோஜ் ரொம்ப நல்லவர். எங்கள் 2 பேரோட காலேஜ் ஃப்ரெண்டு கைலாசந்தான் ஸ்டேட்ஸில் வேலை கிடச்சி போனான். போகிறதுக்கு முந்தி ஒரு பார்ட்டி வச்சான். அதில் முத்தரசுங்கிறவன் அவனோட லவ்வரை கவுக்கிறதுக்காக பெப்சியில் மயக்க மாத்திரையை கலந்துட்டான். எங்கள் தலையெழுத்து. அந்த பாட்டில் மாறி வந்து அந்த பெப்சியை நானும் மனோஜும் குடிக்கும்படியாயிடுச்சு. முழுசாக குடிச்சிருந்தா மயங்கி விழுந்திருப்போம். பாதி குடித்ததால் அரை மயக்க நிலை. அது எங்கள் 2 பேரையுமே கவுத்துடுச்சு. இருந்தும் மனோஜ் அதுக்கு பொறுப்பெடுத்துண்டு ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோவிலில் வச்சு என் கழுத்தில் தாலியை கட்டினார். அப்படிப்பட்டவன் இப்போ ஏன் உன்னை தம் பொண்டாட்டி இல்லைங்கிறான்? அவரோட அப்பா தூக்கில் தொங்கிடுவேன்னு மிரட்டினான். அவரால் என்ன பண்ண முடியும்? கைவிட்டா நீ தூக்கில் தொங்குவ, நம்ம அப்பா தூக்கில் தொங்கிடுவார்னு பயமெல்லாம் அவனுக்கு இல்லையா? இருக்கு, ஆனால் அதுக்கு சக்தி இல்லை. நாமளும் அப்படி நடக்கலையே. அப்போது செத்து போயிருக்கணும்னு சொல்லாமல் சொல்கிறியா? நீங்கள் யாரும் சாக வேண்டாம். தப்பு என் மேலே, நான் பார்த்துக்கிறேன்னா தூக்கில் தொங்கிடுவேங்கிறியா? இன்னமும் தொங்காமல் இருக்கிறதுக்காக வருத்தமும் படுறேன். முண்டோ, இதுக்காகவா கங்கை ஹரித்வாரனை வந்திருக்கோம்? எதில் குளித்தாலும் என் பாவம் போகாது. பரம பவித்திரமாக ஒரு முதலிரவில் நல்ல முகூர்த்தத்தில் நடக்க வேண்டிய ஒரு தாம்பத்திய உறவு ஒரு பாட்டில் பெப்சியால் தடமாறிடுது. என் ஜாதகம் அப்படி. வருத்தப்படாத. இதையெல்லாம் நீ முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். அந்த மனோஜ் அப்பங்காலில் விழுந்து கெஞ்சியிருப்பேன். உங்களை அந்த கர்வம் பிடிச்சவர் காலில் விழ வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. பைத்தியம். ஆமாம், அந்த மனுஷனுக்கு அப்படி என்ன ஒரு வைராக்கியம்? நாம் எதில் குறைஞ்சு போயிட்டோம்? நம்ம ஆத்துக்கு வாழ வந்த ஒரு பொண்ணை வாழ விடாமல் பண்ணி தற்கொலைக்கு தூண்டி விட்டோமே, அந்த கோபம். அந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் தான் தெரியாது. அவர் வக்கீல், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. காலம் என் கோர்ட்டுக்கு உன்னை அனுப்பியிருக்கு. தண்டிக்காமல் விடமாட்டேன்னுட்டார் அவர். பெரியவர் தப்புக்கு நீயா கிடைச்ச? நானான்னா பரம்பரை தொடர்பு வேணும், பூர்வீக சொத்தும் வேணும். ஆனால் அவள் பாவத்தில் மட்டும் பங்கு கிடையாதோ? மைதிலி தீர்க்கமாக சொன்னாள்.
முதல் முறையாக விஷ்ணுவின் மனதில் உபாசகர் சொன்ன உண்மை ஒரு முறை எதிரொலித்தது. எத்தனை கச்சிதமாக இது தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆத்மாவால் வந்தது என்று கூறிவிட்டார். அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தான். என்னென்ன, ஏன் பேச மாட்டேங்கிற? என்னத்த பேசுறது? உபாசகர் உளர்றாருன்னு நினச்சேன். இப்பன்னா தெரிகிறது உண்மை. இன்னும் பல உண்மைகள் உனக்கு போக போக தெரியும் பாரு. என்ன மைதிலி புதிர் போடுற? அவன் கேள்விக்கு அவள் பதில் சொல்லவில்லை. மனக்கண்ணில் கங்கையில் மூழ்குவதை மட்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள். பெருமாளை, நான் அப்படியே போயிடணும். போரும் இந்த வாழ்க்கை, போரும் இந்த அவமானம். மனத்தட்டுக்கு கீழே ரகசியமாக புலம்பினாள். அது அவனுக்கு புரியவில்லை. அதே சமயம் கதவு திறக்கப்படும் சத்தம். சந்தானம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், டைம் இல்லை, குளிச்சுட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான் என்றார். அப்பா. விஷ்ணு அவள் சொன்னதை எல்லாம் சொல்வதற்காக அவரை ஏறிட்டான். என்னப்பா? என்னென்னமோ நடந்திருக்குப்பா. அந்த உபாசகர் சொன்னதெல்லாம் என்னடா இது திடீர்னு? அது இப்போத்தான் உனக்கு தெரிஞ்சதா? வேண்டாம்ண்ணா, எதுவும் சொல்லாத, நானே அப்புறமா சொல்லிக்கிறேன். இல்லை, நான் இப்போவே சொன்னாதான் என் மனசு ஆறும். ஐயோ அண்ணா, கிளம்புற வழியை பாரு. போகும்போது ரயிலில் கூட பேசிக்கலாம். என்னம்மா, என்ன விஷயம்? போகும்போது சொல்கிறேன்ப்பா, நீங்கள் கிளம்புங்கோ. அண்ணா, நீ போய் முதல்ல குளிய. பேச்சோடு அவனை பிடித்து தள்ளிவிட்டால் சந்தானம் மகளை குழப்பத்தோடு பார்த்தார். பகுதி 9. விஷ்ணுவுக்கு மிக பிடித்த கோயம்புத்தூர். கோபாலன் வீட்டில் தொலைபேசி மணியடித்தது. முரளிதான் எடுத்தான். முரளி, நான் விஷ்ணு பேசுகிறேன், டெல்லியில் இருந்து. நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே டெல்லிக்கு வந்த பிறகு தான் மைத்திலி ஒரு உண்மையை சொன்னான். எனக்கு பயங்கர ஷாக். அவள் சொன்னதை கேட்டால் நம்ம உபாசகர் சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஷ்ணு ஃபோனிலேயே சுருக்கமாக அவள் சொன்னதை சொல்லி முடித்தான். ஆச்சரியமாக இருக்கே, இதையே அவள் இங்கே சொல்லாமல் அங்கே சொல்கிறா. அவள் எங்கே சொன்னா என்ன? நானா சொல்ல வச்சேன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த தற்கொலை விஷயந்தான் இவளுக்கு பிரச்சனையாக வந்திருக்கு. ஆச்சரியமாக இல்லை? சரி, இப்போ அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணியா? அதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னவோ அந்த உபாசகர்கிட்ட ஏதோ சரக்கு இருக்கிற மாதிரி தோன்றுறது. இங்கே மைத்திலியையும் மர்மமாக ஏதோ முடிவில் இருக்கா. ஆகையால் நீ அவரை பார்த்து நான் சொன்னதை சொல்லி அடுத்து நடக்கிற எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோயேன். நீயா இப்படி பேசுகிற? அவர் பண்ணுறதெல்லாம் ட்ரிக்குன்னு இப்போவும் ஒரு மூளையில் அதே சந்தேகம் இருக்குது. அதே சமயம் மைத்திலியன் கொஞ்சம் அவர் என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போமே. இன்னும் மனசு முழுசாக மாறலைன்னு சொல்லு. எப்படி மாறும்? அவர் சொல்கிற ஆத்மாவை பார்க்காதவரை நான் நம்ப மாட்டேன். அதே சமயம் அவர்கிட்டையும் சரக்கு இருக்குது. அது நமக்கு உதவணும். நாம் அவரை பயன்படுத்திக்கணும். அதானே புத்திசாலித்தனம். இதைத்தான் நம்பாமல் நம்புறதுங்கிறது. ஓகே, நீ அவளை கவனமாக பார்த்துக்கோ. நான் அவள் பேசுனதை வச்சு பார்த்தா அவள் மனசில் தற்கொலை எண்ணம் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அவகிட்ட சொல்லு, நான் இப்போவும் தயாராகத்தான் இருக்கேன். அந்த குழந்தையோட அவளை ஏற்றுக்கிறேன். இந்த குழந்தையும் உபாசகர் சொன்ன மாதிரி ஒரு நிர்கதியாக நிற்கிற கெட்டு போயிட்ட ஒருத்தியோட குழந்தை தானே. எதுக்காக வெளியே எங்கேயோ தேடிக்கிட்டு போகணும்? முரளி, பதட்டப்படாத. மைத்திலி மனசில் அந்த மனோஜ் இருக்கான். இது காதலால் வந்த வினைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவள் என் மாமா பொண்ணு, நல்ல பொண்ணும் கூட. இந்த மாதிரி இக்கட்டில் கை கொடுக்காத சொந்தம் என்ன சொந்தம்? முரளி, ரொம்ப தேங்க்ஸ்டா. நாங்கள் இன்னும் கங்கையில் முழுக்கு கூட போடலை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு விமோச்சனத்துக்கு வழியை காமிச்சிட்ட. புகழ்ச்சி அப்புறம் நீ மைத்திரியை கவனமாக பார்த்து கூட்டிட்டு வா. நான் சொன்னதை இப்போ சொல்லாத. இங்கே வந்த பிறகு நானே அவகிட்ட பேசுகிறேன். அந்த வக்கீல் நம்மளை பழி வாங்கிட்டதாவே இருக்கட்டும் என்ன? தேங்க்ஸ்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. வலியாமல் ஃபோனை வை. முரளி ஃபோனை வைத்து விட்டு திரும்பினான். பரிமளம் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அம்மா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இப்போ தாண்டா உன்னை பெத்ததை நினச்சி பூரிச்சு போகிறேன். இந்த குடும்பத்தில் தான் ஒரு பொண்ணு அநியாயமாக தற்கொலை பண்ணிண்டா. இதே குடும்பத்தில் தான் ஒரு தற்கொலை பண்ணிக்க போகிற பொண்ணும் நல்லபடி வாழ போகிறா. உன் முடிவு ரொம்ப சரிடா கண்ணா. அப்பா அவருக்கு என்னடா தங்கம், இதுக்கெல்லாம் மறுப்பே சொல்ல மாட்டார். அவர் ரத்தம் உனக்கு. அதான் காசு பணம் அழகு அந்தஸ்துள்ள பொண்ணு தான் வேணும்னு அலமோதாமல் கெட்டு போயிட்டாலும் மைத்திரியை ஏற்றுக்கிற. கெட்டு போயிட்டான்லாம் சொல்லாதம்மா. பாலா தயிரா கெட்டு போகிறதுக்கு? உடலுறவுங்கிறது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். அது சரி, இதை கேட்டால் விபச்சாரிங்கள்லாம் அப்புறம் நீங்கள் தான் எங்கள் தலைவர்னு கொண்டாட ஆரம்பிச்சிட போகிறா. பேஷா சரின்னு சொல்லுவேன். செக்ஸ் ஒன்றும் பாவம் இல்லைம்மா, அது ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டேய், நான் உன் அம்மாடா. என்கிட்ட போய் அந்த கன்றாவியை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். அந்த ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான்
உயிர்கள் உருவாகிறது. அது உயிர்களையும் உறவுகளையும் உருவாக்கி அழிக்கிற ஒரு உன்னதமான விஷயம். அதில் ஒரு உயிருக்கு அப்போ யாருன்னே தெரியாத ஒரு கொடுமை ஏற்பட்டுட்ட கூடாதுன்னு தான் வரமுறைகளை உருவாக்கி கற்புன்னு ஒன்றையும் சொல்லியிருக்கா. அந்த கற்பில் ஆணை விட பெண்ணுக்கு பங்கு அதிகம். அது ஏன் அப்படி? 2 பேருக்கும் சமந்தானேன்னு நீ உடனே சமத்துவம் பேசலாம். பொம்பளை தான் கருவை வயிற்றுல சுமக்கிறவ, ஆம்பளை அப்படி கிடையாது. இப்போ மைத்திரி விஷயத்திலேயே பாரு. அவன் பொறுப்பை விட இவ பொறுப்பு அதிகம். அவன் என்னன்னு இல்லைன்னு கை கழுவிட்டான். இவளால் முடிஞ்சதா? அவன் வரையில் ஒரு நாள் நடந்த ஒரு 5 நிமிஷம் சுகமான விஷயந்தான் இது. ஆனால் இவ வரையில் அது 10 மாத கர்ப்பமாக விரிஞ்சு அதுக்கு பிறகும் பிள்ளைங்கிற ஒரு உறவோட அம்மா அம்மான்னு அது கூட வரப்போகிறது. ஒரு நாள் அப்பா யாருன்னு கேட்கும்போது தெரியாதுன்னு இவ சொன்னா அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாரு. யாருக்கு பொறுப்பு அதிகம்? பரிமளம் ஒரு பிடி பிடித்தாள். முரளி ஸ்தம்பிப்பில் இருந்தான். இப்போ சொல்லு, இது ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸா டேஞ்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா? படு டேஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸ் தாம்மா. யாருக்கு இதில் பொறுப்பு அதிகம்? பெண்களுக்கு தான். யார் இதில் உசத்தி? பெண்கள் தான். உயர்வாகவும் உயரத்துலையும் இருக்கிற எங்களுக்கே நாங்கள் அங்கே இருக்கிறது எங்களையே பலருக்கு தெரியலை. ஆணுக்கு சமமாக எங்களுக்கும் எல்லாம் வேணும்னு அவனோட போட்டி போட கீழே இறங்குறோம். வேடிக்கையாக இல்லை? அம்மா, நீ பேசுனது ஒரு கட்டுரம்மா. அதுக்கு ₹1,00,000 முதல் பரிசு தரலாம். ஐஸ் வைக்காமல் குளிச்சுட்டு கிளம்பு. போய் உபாசகரை பார்த்துட்டு வருவோம். இந்த தடவை அவர் என்னை பார்த்தா அடித்தாலும் அடிச்சிடுவார். ஆமாம், எப்படிம்மா அவர் இப்படி எல்லாத்தையும் முன்னாலேயே சொல்கிறாரு? உபாசகர் இல்லையா? உபாசகர் இல்லையான்னா எப்படி? உபாசனைனா என்ன? யாருக்கு தெரியும்? நீயே சொல்லு. சதா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையே துதிச்சு மனசு முழுக்க அந்த தெய்வத்தையே நிரப்பிக்கிறதுக்கு பேர் தான் உபாசனை. அப்படி மனசு முழுக்க தெய்வம் நிரம்பிட்டா யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு பதிலை அவர் தான் சொல்லணும். உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் என்னால் உனக்கு புரிகிற மாதிரி விளக்க முடியாது. பரவாயில்ல, கற்புக்கு நீ கொடுத்த விளக்கத்தை விடவா? சும்மா சொல்லு, புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற. இதோ பாரு முரளி, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுட்ட பிறகு தான் நம்புறதுன்னு வச்சுக்காத. அது ரொம்ப மட்டமான புத்தி. கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா நம்பிக்கையோடு இறங்கி ஓட்ட கற்றுக்கிறது மாதிரி தான் இது. அது எப்படி ஓட்டிக்கிறதோ அது மாதிரி பக்தி சார்ந்த விஷயங்கள்லாம் அதில் மூழ்க தானாக அர்த்தமாகும். அப்படி அர்த்தமானாதான் நிலைக்கும். போய் குளிச்சுட்டு வா. பரிமளம் அவனை துரத்தினாள். முரளி பிரமிப்போடு பார்த்தான். 4 சுவத்துக்குள் அடைப்பட்டிருப்பவள், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், அல்ஜிப்ரா, சைக்காலஜி என்று எதையும் படிக்காதவள் எப்படி இப்படி பேசுகிறாள்? பிரமிப்பு அவன் முகத்தில் பொங்கி வழிந்தது. அவனுக்கு தெரியாது வாழ்க்கை கல்லூரிகளுக்கெல்லாம் பெரிய கல்லூரி என்பது. பகுதி 10. ஹரித்வார். கங்கை பொங்கி பெருகி கொண்டிருந்தாள். வெளிர்நில நிறத்தில் உடம்பை உறைய வைக்கும் குளிரோடு எந்த உஷ்ணத்தையும் சனத்தில் அணைத்து தன் வயப்படுத்தி ஆற்றலுடன் ஓடிக்கொண்டிருந்தாள். பார்க்கவே பரவசமாக இருந்தது. குளிர் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவளுக்கு இருக்கும் அழகுக்கும் தூய்மைக்கும் ஆற்றில் ஒருவர் இறங்கினால் அத்தனை சுலபத்தில் மேலேற மாட்டார்கள். இறங்குபவர் தூய்மையாவார், ஆனால் அவளோ அழுக்காவார். இங்கே பலர் இறங்கவே தயங்கி கொண்டிருந்தனர். தடதட திபுதிபுவென்று மேட்டிலும் அவள் ஓடி வருவதிலும் ஒருவித குதிரைத்தனம் இருந்தும் சில சாதுக்கள் மட்டும் அவள் குளிரால் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கிற மாதிரி கரையேற படித்துறைகளில் ஆங்காங்கே இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தனர். உலகின் ராஜநதி. பரமனின் சடையில் இருந்து துள்ளி வரும் அவனது சீர தீர்த்தம். முதலாக அந்த தீர்த்த நதியை கரைவெளி ஒன்றின் முன்னால் நின்று பார்த்து விஷ்ணுவுக்கு பரவசமாக இருந்தது. மைத்திலியும் உடன் இருந்தாள். கங்கையில் செத்துப்போவது என்பது இந்துக்களுக்கு மோசமான விஷயமில்லை, மோட்சமான விஷயம். அது தனக்கு வாய்க்கப் போவதாக ஒருமுறை தனக்குள் நினைத்து கொண்டார். வாழும்போதுதான் பாவியாகி விட்டேன், சாகும்போதாவது ஒரு நல்ல மார்க்கம் கிடைக்கிறதே என்கிற சமாதானமும் அவளிடத்தில் தெரிந்தது. அவள் போல கங்கையை ஒரு பாவம் தீர்க்கும் நதியாக விஷ்ணு நினைக்கவில்லை. தண்ணீரில் என்ன பாரபட்சம்? ஸ்ரீரங்கத்து காவேரியும் நதிதான், அமெரிக்காவின் மிசிசிப்பியும் நதிதான். மனிதர்கள்தான் தங்களுக்குள் ஏழை பணக்காரன் என்று இனம் பிரித்து கொள்கிறார்கள் என்றால் நதியிலுமா அது தொடர வேண்டும்? கங்கை மட்டும் உயர்ந்தது, வைகை எல்லாம் செகண்ட் கிரேடு தான் என்பது எந்த வகையில் சரி? விஷ்ணு கங்கையை பார்த்தபடி அந்த கேள்வியிலும் இருந்தான். சாது ஒருவர் கோமணத்துடன் வந்தபடி இருந்தார். அவன் அருகே வந்தவர் நின்றார். இந்த ஆறு மட்டும் எந்த விதத்தில் வசதி? எல்லா தண்ணியும் தண்ணி தானே, தண்ணியில் கூடவா வேறுபாடுன்னு நினைக்கிற போல தெரியுதே என்று அவனுக்குள் இருந்த கேள்வியை நல்ல தமிழில் அவன் எதிரில் திருப்பி கேட்டார். திக்குமுக்காடல் விஷ்ணுவிடம். மைத்திலியும் அதிர்ந்தாள்.
சந்தானம் சற்று தள்ளி படித்துறை ஒன்றில் அமர்ந்து கொண்டு தர்ப்பண காரியங்களில் ஈடுபட்டிருந்தார். என்னப்பா, என் கேள்வி சரிதானே? அந்த கோவனாண்டி விடுவதாக இல்லை, குடைந்தார். ஆமா, அது சரி. எப்படி நான் நினைக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க? இந்த ஹரித்வார் பக்கமாக வந்து மனசை அடக்கி யோகம் பண்ணினா நீயும் தான் சொல்லுவ. அப்படியா? என்ன அப்படியா? விஞ்ஞானமோ கணக்கோ பள்ளிக்கூடம் போய் படித்தாதானே பிடிபடும். அவன் தலையாடியது. அதை ஒத்துக்கிற நீ ஏன் மாதிரி யாராவது பேசினா மட்டும் சந்தேகப்பட்டு ட்ரிக்குன்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுவுக்கு விதிர்த்தது. உபாசகர் அவன் உள்ளத்தை படம் பிடித்து சொன்னபோது உதிர்ந்த வார்த்தையல்லவா அது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோக கல்வி பற்றி தெரியாமல், குறிப்பாக உடம்பு மனசு பற்றி எல்லாம் தெரியாமல் என் மாதிரி மனுஷங்க கிட்ட கேள்வி கேட்காத. மீறி கேட்குறதா இருந்தால் நம்பிக்கையோட கேளு. உன் விஞ்ஞானம் ஒன்றும் பெரிய புடலங்காய் இல்லை. இந்த பூமியில் இல்லாத எந்த ஒரு பொருளையோ இல்லை இருக்கிற விஷயங்களோட வடிவத்தையோ கூட நீங்கள் யாரும் உருவாக்கிடலை. செல்ஃபோனோ அணுகுண்டோ எல்லாம் பூமியில் அங்கேயும் இங்கேயுமா கிடைக்கிற ஒன்று தான். மின்சாரமும் ஒன்று பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. காலங்காலமாக ஆகாயத்தில் மேகங்களுக்கு நடுவில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உலகத்திலேயே பெரிய டியூப்லைட் வானத்தில் தான் இருக்குது. அதோட பேர் தான் மின்னல். அந்த சாது புரட்டினார். விஷ்ணுவுக்கு தலையில் குட்டு விழுந்த மாதிரி இருந்தது. மைத்திலிக்கும் உற்சாகமாகிவிட்டது. அவளுக்கு எனக்கு மோட்சம் தரும் கங்கையை பற்றி ஒன்றும் தெரியாது. உலகமே சொல்கிறது கங்கை ஒரு புனித நதி என்று. அது எப்படி, எதனால் என்று கேட்டு வைப்போமா என்று நினைத்த மாத்திரத்தில் அவள் கேட்காமலே பதிலை சொல்லத் தொடங்கினார் அந்த கோவனாண்டி மனிதர். எல்லா நதியும் நதிதான். ஆனால் கங்கையோட சிறப்புக்கு மட்டும் பல விசேஷ காரணங்கள் இருக்குது. மற்ற நதிநீர் எல்லாம் மண்ணில் விழுந்தோம், மலையில் விழுந்தோம், தாவரங்கள் மேலே பட்டும் ஓடி வரும். ஆனால் கங்கை மட்டும் பனி மேலே மட்டும் விழுந்து அது உருகி ஓடி வர்ற ஒரு விஷயம். பனிங்கிறது நெருப்பை விட சூடான ஒன்று. நெருப்பு ஒரு முந்திரி கொட்டை, அதில் விழற ஒன்று சாம்பலாகிடும். ஆனால் பனி அப்படி இல்லை. சிரஞ்சீவியாக அப்படியே வச்சுருக்கோம். இப்போவும் எத்தனை லட்சம் சன்னியாசிகளோட உடம்பு இந்த பனிமலையில் சமாதியாக இருக்குது தெரியுமா? லட்சம் வருஷமானாலும் கெட்டுப்போகாத உடல்கள் 100 இந்த இமயமலையில் புதைஞ்சிருக்கு. அந்த யோகிகள் உடம்பையெல்லாம் தழுவி வர்ற தண்ணீர் இது. நம்ம ஊர் மலை மேகத்தை விட உயரமான இடத்துல உருவாகி வர்ற தண்ணியும் கூட. சரி, இதெல்லாம் எப்படி வசதியாகும்னு கேட்குறியா? அவரே கேள்வியும் கேட்டார். இல்லை, நீங்கள் நிறுத்தாமல் சொல்லுங்கோ. கங்கை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, மைத்திலி பரவசத்தோடு சொன்னார். தெரிஞ்சுக்கணும்னு தானே சொல்கிறேன். ஜலத்துக்கு மட்டும்தான் கோள்களோட கதிர்களையும் திருஷ்டி, சூதகம், ஆசை, பாசங்கிற உணர்ச்சி வைப்ரேஷன்களையும் அறுத்து விடுற சக்தி இருக்குது. இந்த மனித உடம்புக்கு அந்த வானத்துக்கும் நூல் கட்டின மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது. அது காற்று மாதிரி கண்ணால் பார்க்க முடியாது. தண்ணியில் மூழ்கி எழும்போது மட்டும் அது அருந்து பின்பு நம்மளை கொத்திக்கிட்டும் அது தொடரும். அந்த தொடர்பில்லாமல் ஒரு உயிரும் இந்த பூமியில் இல்லை. அதை ஒரு ஃபோனுக்கும் இன்னொரு ஃபோனுக்கும் உள்ள தொடர்பு மாதிரின்னு சொல்லலாம். ஃபோன் தொடர்பு மூலமாக தாத்தா பாட்டி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் இந்த தொடர்பு மூலமாக நவகிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. இந்த கங்கையில் நாம் தலைமுழுக்கு போடும்போது அந்த தொடர்பு அருந்து நம்ம ஜல பிராணன் ஆயிடுறோம். அதாவது பஞ்சபூதத்தில் ஒன்றான நீராக மாறிடுறோம். தண்ணீரை இந்த கிரகதி தொடர்பு, நம்முடைய வினை தொடர்பு, திருஷ்டிங்கிற பார்வை தாக்கம், தீட்டு தாக்கம் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நீராடும் போது நாம் அதோட பிடியில் இருந்து விடுபடுறோம். அப்படி விடுபடுற அந்த நொடிகளில் நம்ம சரீரத்தில் சேமிப்பாயிருக்கிற கதிர்களும் ஜலத்தில் கரைஞ்சி வெளியேறிடுது. கரையேறும் போது நாம் புதிய சரீரம் உடையவர்களாக இருக்கோம். திரும்பவும் அந்த பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டு இயங்குகிறோம். அதனால தான் கோவிலுக்கு போகிறதும் தீர்த்தம் ஆடுறதுலையும் மிகப்பெரிய உன்னதமான விஷயமா சொல்லப்படுது. யாராவது செத்துட்டா தகவல் வந்தாலே தலைக்கு குளிக்கிறோமோ? ஏன்? அந்த சூதக சக்தி நம்ம காதில் உடம்பில் தங்கி துக்கத்தில் நம்மளை புதைச்சிடக்கூடாதுன்னு தான். தலை முழுக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி தலை முழுகும்போது மந்திரங்கள் சொல்லி இறைவனை தொடர்பு கொண்டு நம்ம சரீரத்தையே இறைவனாக மாற்றிக்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்படியே சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம் பண்ணுறதெல்லாம் சேரும்போது பல மடங்கு பலன் அதிகரிக்குது. குளிச்சா கையோடு இதை உடனே செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு தான் நதிக்கரைகளில் கோவில்கள் முளைச்சது. கடவுள் இருக்கா இல்லையாங்கிற கேள்விகளுக்கு என்னோட ஒரே பதில், நீ இருக்கே இல்லை, அப்போ கடவுளும் இருக்காரு. நாற்காலியை படைச்சது தச்சன், கட்டத்தை படைச்சது கொத்தன்னா, மனுஷனை படைக்க ஒருத்தன் இருந்து தானே ஆகணும். அந்த கோவண சித்தர் மடை திறந்த வெள்ளமாகி விட்டார். சிலிர்த்து போன மைதிலி பொதேல் என்று அவர் காலில் விழுந்தார்.
ஆனால் அப்படியெல்லாம் செய்வது மிக அதிகப்படியாக தோன்றியது விஷ்ணுவுக்கு. இருந்தும் அவர் கருத்துக்களில் நிச்சயம் பட்டவர்த்தனமான பல உண்மைகள் இருப்பதை தெரிந்து கொண்டான். அவர் அவளுக்கு ஆசி அளிப்பது மாதிரி கைகளை உயர்த்தினார். தர்ப்பணாதிகள் முடிந்து சந்தானமும் கரையேறி வந்து நின்றார். உங்க பொண்ணா? அவரிடம் கேள்வி. ஆமா, நீங்க? என் பேரு நரசிம்மன். ஊரு சோழக்கிபுரம். குடும்ப வாழ்க்கை பிடிக்கல, பெரிய கோபக்காரன். அதான் மனசு அடக்க இந்த பக்கமாக வந்துட்டேன். கேட்காமலே பல விஷயங்கள் வெளியில் வந்து விழுந்தன. அதில் மறைவாக பல அர்த்தங்கள். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க? ஆசிரமங்களுக்கா இங்கே பஞ்சம்? அதில் ஒன்றில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் என் ஆசிரமத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலாமே. பேஷா. அதுக்கு கொடுத்துன்னா வச்சுருக்கணும். கங்கா ஸ்நானம் இப்போ தான் நடந்ததா? ஆமாம். நான் பாக்கியசாலி. ஒரு தப்புனால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. என் பித்திருக்களுக்கும் இந்த கங்கையிலேயே தர்ப்பணம் பண்ணி முடிச்சிட்டேன். கவலையே வேண்டாம். நிச்சயமாக அவங்க தாகம் அடங்கி உஷ்ணமும் குறைஞ்சிருக்கும். அந்த தொடர்பில் ஒற்ற உயிர்கன்னிகள் தானே நீங்களும். ஊர் பூரா விளக்கறிஞ்சாலும் உங்கள் வீட்டுக்குன்னு உள்ள கம்பத்தில் பியூஸ் சரியாக இருந்தால் தானே வீட்டுக்குள்ளே இருள் இல்லாமல் இருக்கும். பொட்டில் நடித்து கழுத்தில் மின்னியது அவரது பதில். சந்தானத்துக்குள் ஒரு புத்துணர்ச்சி பாய்ந்தது மாதிரி இருந்தது. ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தேன். உங்கள் பேச்சு பெரிய மருந்தாக இருக்குது. என் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது கஷ்டமும் நீங்கணும். கர்ப்பிணியாம்மா நீ? அடுத்து அவர் கேட்டது அவர்களை ஒரு உழுக்கு உலுக்கியது. எப்படி தெரியும்னு உடனே கேட்காத தம்பி. அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. முகத்தை பார்த்தாலே அது தெரியும். பார்க்க தெரியணும். அவரது பதிலால் மேலும் சிலிர்ப்பு. நீ கங்கையில் இறங்காத. குழந்தை உனக்கு அது நல்லதில்லை, அவசியமும் இல்லை. அவர் அவளது தற்கொலை நினைப்பை தெரிந்து கொண்டு தடுப்பது மாதிரி பேசினார். மைத்திலிக்கும் புரிந்துவிட்டது. இல்லை, என் பாவம் போகணும். நீங்கள் பொறுமை பொங்க சொன்ன கங்கையில் குளிக்க எனக்கு தகுதி இல்லையா என்ன? பாவிங்களுக்காகாதம்மா இந்த கங்கையே இருக்கா? இந்த உலகத்தில் நெருப்பு மட்டும்தான் இருக்குது. தண்ணியே இல்லைன்னா என்னாகும் யோசிச்சு பாரு. பாவ நெருப்புக்கு கங்காச்சலம்தான் ஃபயர் என்ஜின். ஆனால் இந்த ஜலம் இப்போ உனக்கு அவசியம் இல்லை. உன் குழந்தையோட ஒரு நாள் நீ வருவ. அப்போ குளி. உன் புருஷனும் அப்போ உனக்கு துணைக்கு இருப்பார். குடும்பமாக ஸ்நானம் பண்ணுங்களேன். இப்போ எதுக்கு? அவள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லாமல் சொன்னார். சந்தானத்துக்கும் அது புரிந்துவிட்டதோ என்னவோ. மலார் என்று சாது காலில் விழுந்தார். கண்களிலும் ஆனந்த கண்ணீர். இல்லை, நான் குளிப்பேன். குளிக்காமல் வரமாட்டேன். என் பாவம் இன்னியோட போயிட போகிறது. என் அப்பாவுக்கும் அண்ணாவுக்கெல்லாம் இனி நல்ல காலம். பைத்தியம். பெரியவர் பேச்சை கேளு. நட என்னோட. விஷ்ணு, நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாடா. சந்தானம் அவளை விரட்டினார். அவளை தொடர்ந்து அழைத்து கொண்டார். அதோ அதோ அந்த ஆசிரமந்தான். அம்பி, நீ குளிச்சுட்டு தெய்வத்தோட வா. ஐயோ, நான் ஒருத்த தெய்வமாகி வா. கோவணக்காரர் பேச்சில் திரும்பவும் இரகசியமான உட்பொருள். பகுதி 11. விஷ்ணு அவர் பேச்சை கேட்டு உள்ளுக்குள் சிரித்தபடி இருந்தான். மைத்திலியை குளிக்க விடாமல் அவர் செய்ததில் அவனுக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. அவள் அப்படியே போய்விடுவாள் என்கிற பயம். கங்கையும் சுழன்று புரண்டு சீறிக்கொண்டிருந்தது. கோவணக்காரர் சொன்ன கருத்தோடு கங்கையை பார்த்தான். இள நீளமாய் நீர். உண்மைதான். மற்ற நதி நீரெல்லாம் மேகம் தரும் தண்ணீரால் ஓடுவது. இது மட்டும் உறைந்த பனி நீரால் உருவாகி ஓடுவது. ஆனால் அதற்கும் 1000 மெருகை தன் கற்பனையால் சேர்த்திருக்கிறார். எப்படியோ எதிரே ஒரு மினரல் வாட்டரின் அதிரலான ஓட்டம். அற்புதம். ஓடிப்போய் தொபேல் என்று விழுந்தான். உடம்பெல்லாம் முறைந்து போகும் அளவு சில்லிப்பு. உச்சி மண்டையில் மின்னல் வெட்டுகிற மாதிரி கூட இருந்தது. இருந்தும் உற்சாகமாய் குளித்தான். மூழ்கினான். அடிப்படுகை வரை போக முயன்றான். அவ்வளவு ஆழம் ஒன்றுமில்லை. பாறைகள் திட்டு திட்டாய் தெரிந்தன. கூழாங்கற்கள் காலை நிரடின. சில கற்கள் வெகு அழகாக வேறு இருந்தன. பகல் வெளிச்சத்தில் சூரிய ஊடுருவரில் அதை நன்றாக பார்க்க முடிந்தது. முங்கி முங்கி அவைகளை எடுத்தான். அதில் ஒன்று ஒரு சிறிய சிலை போலவே இருந்தது. கையில் சங்கு சக்கரமுடன் அந்த விஷ்ணு இருப்பது போலவே. விஷ்ணுவின் கரத்தில் விஷ்ணு. ஆச்சரியமாக பார்த்தபடி கரையேறினான். இறங்கி கொண்டிருந்த ஒருவர் அவன் கையில் இருந்த கல்லை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார். ஹிந்தியில் இங்கே கிடைச்சதா என்று கேட்டார். அவன் தலையாடி ஆமோதித்தது. நீ அதிர்ஷ்டசாலி. இது சாலக்கிர ராமம். இது இருந்தா ஒரு வீடே கோவிலாகிடும். பாவிகளுக்கு இது கிடைக்காது. கிடைச்சவங்களோ பாவம் செய்ய மாட்டாங்க என்றார். அவனுக்கு பாதி புரிந்தது, மீதி புரியவில்லை. அத்தோடு நடந்தான். கோவணக்காரர் சொன்னது காதில் எதிரொலித்தது. தெய்வத்தோடு வா, தெய்வமாகி வா என்றாரே, இதைத்தானோ? மனுஷர் சரக்குள்ளவர்தான். அவருக்கு ஒரு பாராட்டை மனதில் படித்தபடி நடந்தவன் எதிரில் புதியதாக இன்னொருவர். வேட்டி சட்டை, நெற்றியில் ஸ்ரீசூரணம் சகிதம். மைத்திலியை கைவிட்ட மனோஜின் அப்பா வக்கீல் நாராயணன். விஷ்ணு அவர்தான் அழைத்தார்.
மாமா நீங்களா? அவனிடமும் துடிப்பு. நீ எங்கப்பா இங்க? நான் நீங்க எங்க? கங்கைக்கு எதுக்கு வருவா? பண்ண பாவத்தை எல்லாம் தொலைக்கத்தான். மாமா நீங்களா இப்படி பேசுறீர்? நான் தான் பேசுகிறேன். காலம் என்ன அப்படி பேச வச்சிடுச்சு. அப்போ மனோஜ் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தான். நல்ல வேளை தடுத்துட்டேன். பெரியவா தப்புக்கு உங்களை நான் பழிவாங்க நினச்சது தப்பு. பெருமாள் தான் பெரிய நியதி. ஆனால் நானும் அது நான் தானே நினச்சிட்டேன். அவ்வளவு ஆங்காரம் போகட்டும்னு தான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். மாமா மாமா. விஷ்ணுவின் உதடு துடித்தது. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இது என்ன உன் கையில்? சாலக்கிரராமா? அதெல்லாம் தெரியாது. கங்கையில் மூழ்கினப்போ கிடைச்சது. நீ ரொம்ப கெடுத்து வச்சவன். விடாமல் ஆற்றுல வச்சு பூஜை பண்ணினா ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு ஆசை. என்ன மாமா சொல்லுங்கோ. எதுனாலும் பண்ணுறேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் மாமா. இந்த சாலக்கிராம பெருமாளை என் தங்கைக்கு சீதனமாக தெரியா? உன் தங்கைக்கு சீதனமாக தெரியா? இதையா கேட்குறேன்? இது ஒரு பெரிய விஷயமா? இந்தாங்கோ பிடியுங்கோ. இதுதானப்பா பெரிய விஷயம். காசு பணமாக பெருசு? இந்தாங்க இப்போவே வாங்கிக்கோங்கோ. இங்கேயே இருங்கோ. நான் போய் அப்பா மைத்திலியை கூட்டின்னு வர்றேன். அதோ அந்த ஆசிரம குடிசையில் தான் அவள்லாம் இருக்கா. உங்களை பார்த்தா நீங்கள் சொன்னதை கேட்டால் அப்படியே பூரிச்சு போயிடுவா. நல்லது, போய் கூட்டிட்டு வா. அவரின் விடை பறந்தது. அப்பா மைத்திலி அப்பா. குரல் அவனுக்கு முன்னால் சென்றது. உடம்பால் பின்னால் தான் செல்ல முடிந்தது. ஆசிரமத்திலிருந்து சந்தானமும் வெளியில் ஓடி வந்தார். மைத்திலியும் வந்தாள். என்னடா என்ன விஷயம்? அப்பா நம்ம கவலை தீர்ந்ததுப்பா. கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சுப்பா. உணர்ச்சி வசப்படாமல் விஷயத்த சொல்லுடா முதல்ல. வக்கீல் நாராயண மாமா இல்லை? அதான்ப்பா நம்ம சம்மந்தி. இதோ இவளோட மாமனார். அவருக்கு என்ன? அவரை பார்த்தேன். அவர் மைத்திலியை ஏற்றுக்கிட்டாருப்பா. எங்க? எப்போ? கேள்வியோடு அவர் பார்வையையும் கங்கை ஆற்றங்கரையையும் பார்த்தது. மைத்திலிக்கும் கண்களில் மழுக்கென்று ஜலம். வாங்கோ காட்டுறேன். நான் குளிச்சு படுத்துறக்கிட்ட தான் அவரும் இருக்காரு. வாங்கோ. அவர் கைகளை பற்றி இழுத்து கொண்டு ஓடினான் விஷ்ணு. மைத்திலியும் பின்னாலேயே ஓடினாள். அந்த கோவனாண்டி நரசிம்ம முகத்தில் மட்டும் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள புன்னகை. படித்துறையில் யாரும் இல்லை. ஒரு படிமேல் அவன் கண்டெடுத்த அந்த சாலக்கிராம உருவம். ஓடிப்போய் அதை கையில் எடுத்தவன் அவரை தேடினான். எங்கடா எங்க அவரு? சந்தானமும் தேடியபடி கேட்டார். இப்போதாமா பார்த்து பேசினேன். இதோ இந்த கல் விக்கிரகத்தையும் கேட்டாரு, கொடுத்தேன். ஒரு வேடிக்கை என்னென்னா, இதை நான் மைத்திலிக்கு சீதனமாக தரணுமா? அதுக்கு என்னன்னுட்டேன். எல்லாம் சரி, அவரை காணோமே. ஐயோ சத்தியமாக பார்த்தேன்ப்பா. ஊரில் மனோஜ் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானா. அதனால் மனசு மாறி மைத்திலியை சேர்த்து வைக்கிறேன்னாராம். அதுக்காக நம்மளை தேடித்தான் இங்கேயே வந்தாராம். எல்லாம் சரிடா. அவர் எங்கே? வந்திருந்தா இங்கே இருக்கணுமே. அதான்ப்பா எனக்கும் தெரியல. இல்லை நீ பொய் சொல்கிற. மைத்திலிக்கு மனதைரியம் வரட்டும்னு நடிக்கிற. ஐயோ அப்பா, சத்தியமாக நான் அவரை பார்த்தேன்ப்பா. போடா, சொன்னதையே கிளிப்பில மாதிரி திருப்பி சொல்லிண்டு. இதோ பாரு, உன் நல்ல எண்ணத்தை பாராட்டுறேன். ஆனால் அதுக்காக பொய் சொல்லாத. அதுவும் கங்கைக்கரையில் நின்றுட்டு வா பேசாம. சந்தானம் அவனை பிடித்திழுத்து கொண்டு நடந்தார். ஒரு கையில் விஷ்ணு, மறு கையில் மைத்திலி. விஷ்ணுவின் கையில் அந்த கல் விஷ்ணு. பகுதி 12. தயங்கி தயங்கி வெளியே நின்ற முரளியை உபாசகரே வந்து உள்ளே அழைத்தார். வாப்பா உள்ற. ஏன் வெளியவே நின்றுட்ட? இல்லை, உங்களை பார்க்கவே எனக்கு முகம் இல்லை, அதான். பைத்தியக்காரா, உன்னை மாதிரி கேள்வி கேட்குறவளாத்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டாதான் எதுக்குங்கிறது தெரிய வரும். என்ன ஒரு விஷயம்? அந்த ஏன்கிற கேள்வியை பணிவா நம்பிக்கையோடு கேட்கணும். திமிரா அவநம்பிக்கையோடு கேட்கக்கூடாது. பதிலோடு உள்ளே அழைத்து சென்றார். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என் மாமா விஷ்ணு, மாமா பொண்ணு 3 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஹரித்வார் போயிருக்கா. போன இடத்துல தான் சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செத்துப்போன ஆத்மாவால் வந்த ப்ராப்ளம் தான். அதே சமயம் மைத்திலி தற்கொலை எண்ணத்தில் இருக்கா. அப்படியா? என்ன மாமா அப்படியான்னு ரொம்ப கேஷுவலாக கேட்குறேன். விஷ்ணு ரொம்ப பயப்படுறான். எல்லாம் நல்லபடியாக முடியணுமேனு துடிக்கிறான். அதான் நீ முடிச்சிட்டியே. நானா? இல்லையா பின்ன? அவள் வயிற்று குழந்தையோடு அவளை ஏற்றுக்க தயாராயிட்டியே. இது போதாதா? அதுதானே நான் சொன்ன பரிகாரம். அது மனசார நடந்துடுத்தே. அது அது உங்களுக்கு எப்படி? எல்லாம் உங்கள் அம்மா சொன்னா. ஆமாம் மாமா, பாவம் மாமா அவ. இது போதும். நீ கோவிலுக்கு போக வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். பாவம்னு உருக தெரிஞ்சிருக்கே, அது போதும். அடுத்து என்ன மாமா ஆகும்? நீ நல்லது இன்னொரு நல்லதை தான் வழி நடத்தும். அதான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சே. அவ நல்லபடியாக திரும்பி வரணுமாமா. வந்துட்டேன்னா இருக்கா? வந்து கல்யாணமும் நல்லபடி நடக்கணும். எதுக்கு 2 தடவை?
அதான் ஒரு தடவை நடந்துடுத்தே, அது போகிறோம். அப்போது கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ங்கிறேனா? அவசியம் இல்லைங்கிறேன். சரி மாமா, நீங்கள் சொன்னால் சரி. மைத்திலி நன்னா இருக்கணும், நீயும் நன்னா இருப்ப, அமோகமாக இருப்ப. அதான் பெருமாளே வரப்போகிறாரே, புதிராவே இப்படி பேசுகிறேன். விஷயம் புதிராக இருந்தால் பேச்சும் புதிராகத்தானே இருக்கும். ஒன்றுமே புரியலை. எல்லாம் புரியும் பாரு. அப்போது பயப்பட வேண்டாங்கிறீங்களா? பயப்படுறதும் ஒரு தோஷம்டா குழந்த. தோஷம் இருக்கலாமா? சரி, இப்போவும் என் பயத்தை விட்டுடுறேன். அப்படி சொல்லு. நம்பிக்கை விளக்க உன் மனசில் ஏற்று, அது எப்போவும் எரியட்டும். பார்க்குற இடமெல்லாம் அப்புறம் பிரகாசமாக தெரியும். சந்தோஷம் மாமா. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். போயிட்டு வா. இந்த ஏன் எதுக்கு எப்படியை மட்டும் எப்போவும் விட்டுடாத. நிச்சயமா. அதே சமயம் நீங்கள் சொன்ன நம்பிக்கையோடு அதை கேட்பேன். அதுக்கு அவசியமே நீ வராது பாரு. அவர் பதிலில் ஆயிரம் ஆயிரம் நிதர்சனங்கள். அவனுக்கு புரியவில்லை. ஆனால் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும் எண்ணம் மட்டும் தோன்றியது. பகுதி 13. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு கோமலம் வந்திருந்தாள். என்னடி இது, நீயே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? எங்களுக்கு வர வழி தெரியாதா என்ன? இல்லைண்ணா, எனக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் எப்போ வருவேன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் பொறுக்காமல் வந்துட்டேன். அதை ஃபோனில் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் போன இடத்துல எங்கே இருக்குது ஃபோனு? இன்றைக்கி இந்த வண்டியில் வரப்போகிறது மட்டும்தானே தெரியும். சரி, விஷயத்த சொல்லு. நீங்கள் ஹரித்வார் போன வேலையோ இல்லை கங்கையில் குளித்த வேலையோ? மைத்திரியோட சிக்கல் சுத்தமாக தீர்ந்துடுச்சு. என்னடி சொல்கிற? அவள் ஆற்றுல மைத்திலி தான் எங்கள் ஆற்று மாட்டு பொண்ணுன்னு ஒத்துண்டா. வக்கீலும் வந்து என் காலிலேயே விழுந்தார். நிஜமாவா? அப்போது விஷ்ணு சொன்னது உண்மைதான் போல இருக்குது. விஷ்ணு என்ன சொன்னா? அவர் அங்கே ஹரித்வாருக்கு என்ன வந்துட்டாரு. வந்தவர் இவனை பார்த்து மன்னிச்சுடு, நான் உன் தங்கையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாராமே. என்ன சொல்கிறேன் நீங்கோ? அவர் எப்படி ஹரித்வார் வர முடியும்? ரயிலில் ஏறித்தான். என்ன கேள்வி இது? ஐயோ, புரியாமல் பேசுகிறீங்களே. நாம் இப்போது அவர் ஆற்றுக்குன்னா நேராக போகணும். அப்படி ஒரு சூழ்நிலை. என்னன்னு சொல்ல? அவர் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சு 4 நாளாகுது. என்னது? அந்த கேள்விக்கு பிறகு சந்தானத்திடம் வார்த்தை வரவில்லை. அம்மா, முந்தா நாள் தாம்மா அவரை பார்த்து பேசினேன். நீ என்னம்மா சொல்கிற? போடா பைத்தியம். சாவுக்கு போயிட்டு வந்தவன்னா எனக்கு தெரியாதாக்கும். என்னை பார்த்து பேசிட்டு போனவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, போயிட்டாரு. நீ என்ன அவரை பார்த்தேங்கிற? வேற யாராவது அவரை மாதிரி இருந்திருப்பா? இல்லைம்மா, அவரே தான். மனோஜ் தற்கொலை பண்ணிக்க பார்த்தான், தடுத்துண்டேன்னெல்லாம் சொன்னாரே. நிஜமாவா? மாப்பிள்ளை தற்கொலை பண்ணிக்க பார்த்தது என்னவோ வாஸ்தவந்தான். ஆனால் இங்கே செத்து போனது அவர். அங்கே எப்படி? கோமலம் முதட்டை பிதிக்க விஷ்ணுவுக்கு மெல்ல புரிய ஆரம்பித்தது. உபாசகர் ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடித்து விட்டதும் தெரிந்தது. ஆத்மாவை பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று சொன்னதன் எதிரொலியோ? கேள்வியோடு சிரித்தவன் தன் ஹேண்ட்பேக்கை இருக்க பிடித்தான். அதில்தான் அந்த சாலக்கிராமமூர்த்தி இருக்கிறார். அவனிடம் பாத திகேசம் சிலிர்ப்பு. பெருமாளே, எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? சரசரவென்று கண்ணில் நீர் வர அப்படியே ஒடிந்து விழுந்து அமர்ந்தான். உபாசகர் விஷ்ணு சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு சிரித்தார். நீ பொய் சொல்கிற. செத்து போனவாளெல்லாம் உயிரோடு வரவே முடியாது. நீ கப்சா விடுற என்றார். மாமா, நீங்களா இப்படி சொல்கிறேன்? விஷ்ணுவின் குரலில் சுரத்தே இல்லை. பைத்தியம், இப்படித்தான் உலகம் சொல்லும். அனுபவிச்சனுக்கு மட்டும்தான் இது அதிசயம். மற்றவாளுக்கு இது எப்பவும் ரகசியம்தான். உபாசகர் கண்களை சிமிட்டியபடி சொன்னார். ஆனால் அதில்தான் எத்தனை உட்பொருள். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து வர்ற வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.